Lakshmi. I'm a counseling psychologist. I have around 12 years of work experience working with various corporate sectors, NGOs, schools, colleges, and also common people. So நான் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து நாம பேச போற டாபிக் பார்த்தோம்னா வந்து ப்ளூம் ஆஃப்டர் 60, லிவிங் யங், லிவிங் கோல்டன் இயர்ஸ் ஃபுல்லி. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போதும் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ்னு பார்க்கும் போதும் அந்த இடத்துல நம்மளோட லைஃப் வந்து குள்ளஸ்டா எப்படி வாழ முடியும், எஸ்பெஷலி நம்மளோட மென்டல் வெல்பீயிங் சார்ந்து அப்படின்ற செஷன் தான் இது. ஐ ட்ரை டு பி இன் போத் பைலிங்குவல். ஸோ நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பேசுறேன். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக தான் இந்த கான்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்த 1 hour செஷன். பை சான்ஸ் நான் பேசுறது ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க நடுவில் என்ன ஸ்டாப் பண்ணிட்டு அந்த விஷயம் மட்டும் என்னன்னு கேட்டுக்கலாம். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதை சார்ந்து ஏதாவது நீங்க பகிர்ந்துக்கணும், அந்த மாதிரி இருந்தா நம்ம லாஸ்டா அதை வந்து நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லும் போதும் பார்க்கும் போதும் நம்ம நாடு மட்டும் இல்ல, உலக அளவுல இந்த ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ் பீப்புள் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. பட் இப்போ 2000ல இருந்து 2050 வரைக்கும் பார்க்கும் போதும் பேஸ்ட் அப்பான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பார்க்கும் போதும் ஓல்ட் ஏஜ் பீப்புளோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா ஓல்ட் ஏஜ்ல இருக்கும் போது நம்ம ஹெல்த்தியா லாங் லிவ் வந்து நம்ம இருக்க முடியும் அப்படின்றதான் இதை காட்டுது. அப்போ யூஸ்வலா வந்து நமக்கு கெரியர் அப்படின்னும் போதும், அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா வந்து ஒரு 18 to 20ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆன் அன் ஆவரேஜ். அது மோஸ்ட்லி வந்து 58, 60 அந்த டைம்ல வந்து முடிஞ்சிடும். பெண்களுக்கு அதை விட கொஞ்சம் குறைவாவே இருக்கும். ஸோ அந்த கெரியர் ஸ்பேன்ன்றது ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம், பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்க அந்த மெட்டர்னிட்டி லீவ்ல எல்லாம் போவாங்க, குழந்தை வளர்ப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அப்ப இந்த கெரியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த கெரியர் ஸ்பேன் ப்ரொஃபஷனல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 60 டச் பண்ணும் போதோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு அந்த நேரத்துலதான் வரும். யூஸ்வலி நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதும் இந்த வெல்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க, கோல்ட்ல போடுவாங்க, லேண்ட்ல போடுவோம். ஸோ நமக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக சின்ன வயசுல இருந்து நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க. உங்க ஃபேமிலியும் நீங்க நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. பட் ஓல்ட் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல யோசிச்சிருப்போமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். யோசிச்சிருக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது அந்த 50, 55 தொடும் போதுதான் சில எண்ணங்கள் வர ஆரம்பிப்போம். அண்ட் இப்போ வந்து அந்த 60+ போகும்போதும் நீங்க அதை ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஏஜ்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சிலர் நல்லாவே அவங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க 60+ல. சிலருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட குழந்தைகள், அதாவது அவங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, தேல் பி சீயிங் தேர் ஓன் லைஃப். உங்களோட பசங்களுக்கு நீங்க மேரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுல பிஸியா இருக்கிறதுனால உங்களுக்கான அட்டென்ஷன் அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கம்மியா இருக்கலாம் சம்டைம். மோஸ்ட்லி நான் கேள்விப்படுற மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் அப்ராட் போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்க தனியா வீட்டுல இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தனியா வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல இருக்கிறாங்க ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஸோ இதுதான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு. பட் இதுக்கு முன்னாடியான ஜென்ரேஷன், இப்போ உங்களோட அம்மா அப்பா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் வந்து ஃபேமிலிலேயே ரொம்ப ஜாலியா போயிடும். அந்த நியூக்ளியர் ஃபேமிலின்ற சிஸ்டம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஜாயிண்ட் ஃபேமிலின்ற சிஸ்டம் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ ஓல்ட் ஏஜ் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு பேசிக்கான புரிதல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்களே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. பட் இன்னைக்கு டேல ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஓல்ட் ஏஜை வந்து நம்ம ஜீரியாட்ரிக்ஸ் சப்போர்ட் ஃபார் ஹெல்த் ரிலேட்டடா சொல்லும் போது ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம இமோஷனல் வெல்பீயிங் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இமோஷன்ஸ் வந்து எப்படி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கு. சர்க்காடியம் ரிதம் அப்படின்னா என்ன, நம்மளோட பாடி கிளாக்னா என்ன, ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்மளோட உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன மாதிரியான வேலைகள் செய்யும்,
அப்போ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளோட ஹெல்த்தை நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா பெட்டரா பார்த்துக்கும் போதும் நம்மளோட டெய்லி ரொட்டீன் எவ்வளவு அழகா எடுத்துட்டு போக முடியும். அண்ட் நமக்கு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டியில தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹெல்த் அண்ட் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்து அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இன் ஜென்ரல் நாம என்ன சொல்லுவோம்னா ஜெரண்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏஜிங் ஃபேக்டர்ல உடல் ரீதியாவும் சமூக ரீதியாவும் சைக்கலாஜிக்கல் மன ரீதியாவும் நம்ம அந்த உளவியல் ரீதியாவும் நம்ம சில விஷயங்கள் படிக்கணும் இல்லையா, அதை வந்து ஜெரண்டாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து போக்கஸ் பண்ண போறது இன்னைக்கு செஷன்ல வந்து இமோஷனல் வெல்பீயிங் தான். ரொம்ப வந்து மெடிக்கல் ரிலேட்டடெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க போறது இல்லை. ஜென்ரலா இமோஷனல் வெல்பீயிங், எப்படி நம்மளோட மனநலத்தை பார்த்துக்கலாம், சோ உணர்வுகளை எப்படி நம்ம கையாளலாம், இமோஷன்ஸ்னா உணர்வுகள் சொல்லுவோம் இல்லையா, உணர்வுகளை எப்படி கையாளலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான உணர்வுகள் வந்து உங்களுக்கு டெய்லி ரொட்டீன்ல நீங்க பாக்குறீங்க? உணர்வுகள் எல்லாருக்கும் காமன் தான், குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் உணர்வுகள் காமன் தான். நீங்க சொல்லுங்க, உணர்வுகள் என்னென்ன வகைகள் இருக்கு? ஆங்ஸைட்டி, ஃபியர். ஓகே ஓகே, ஆங்ஸைட்டி, ஆங்கர், ஃபியர், ஃபியர், ஆங்கர். ஓகே, ஆங்ஸைட்டி, ஃபியர், ஆங்கர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். வேற என்ன இருக்கு? மத்தவங்களும் ஆட் பண்ணிக்கலாம், நான் சார் சொன்னது காட்டியும். ஓகே, சாட்ல வந்து உஷா மேடம் சொல்லியிருக்காங்க லவ் சொல்லியிருக்காங்க. ஓகே, அஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ராப்ளம் வேணும்னு கேக்குறீங்களா, பாசிட்டிவ் சைடு வேணும்னு கேக்குறீங்களா? ஜெனரலா இமோஷன்ஸ்னா என்னென்ன இமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார். எனிதிங் இஸ் ஓகே. சந்தோஷம், ஓகே. ஜாய், லவ், அஃபெக்ஷன், இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் இமோஷன்ஸா நம்ம சொல்லலாம். சில இமோஷன்ஸ் வந்து நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்காக வரும், அந்த இமோஷன் தான் வந்து ஃபியர். சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, ஃபியர் உணர்ச்சி வசப்படுதல். உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சி வசப்படுறதுனால நம்ம என்ன படுவோம், கோவப்படுவோம் முக்கியமா இல்லையா? இல்ல excitement also will give that இல்லையா? Okay. If you are very over happy, overjoyed, that also gives an excitement. It also gives excitement, exactly. So the positive way of எதிர்பார்ப்பு, anticipation. Okay, எதிர்பார்ப்பு வந்து the positive way of expecting something, positive way of excitementல இருக்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். இதே வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னும் போதும், something which I am not ready அப்படின்னும் போதும் we may be feeling little bit fear. அந்த டைம்ல anxiety இருக்கும், அந்த டைம்ல வந்து நடக்கல அப்படின்னா கோவமும் வரும். ஸோ இமோஷன்ஸ் ஆர் நார்மல், பட் இமோஷன்ஸ் நாம வந்து ரெகுலேட் பண்றோமா அப்படின்றதுதான் பார்க்கணும் நம்ம. So apart from psychology background, I have also done diploma in acupuncture, which is one of the natural well-being for health. So other related, I wanted to connect it here, psychology and mental health. So இப்ப நீங்க சொன்ன இந்த இமோஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்றோம் அப்படின்னா வந்து we can say in 5 different emotions. One is joy, மேடம் சொன்ன மாதிரி லவ், அஃபெக்ஷன், ஜாய், எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் இருக்கும் போதும் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்ல. அப்ப மனசுன்னு சொல்லும் போதும் அது நம்மளோட ஹார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் போதும் நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பசி இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சு வரி பண்ணிட்டே இருப்போம், இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இன் தட் சிச்சுவேஷன் நம்மளோட வயிறு அண்ட் ஸ்பிளீன், கணையம் மற்றும் ஸ்டமக், இது வந்து கனெக்ட் பண்ற எமோஷன் பாத்தீங்கன்னா வரி. ஸோ கவலைப்படும் போது வந்து பசி இருக்காது. ஸோ அது இந்த இடத்துல வந்து நான் சொல்ல விரும்புறேன். தி அதர் திங் இஸ் ஃபியர். எப்போ வந்து ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருமோ, ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கிற இடத்துலதான் ஃபியர் வரும். நாளைக்கு எதுவும் ஆயிடுமோ, ஈவினிங் எது மாதிரி ஆயிடுமோ, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ. ஸோ அப்போ ஃபியர் வரும்போதும் கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஜென்ரலா செக்ரேட் ஆகும். ஆனா எக்ஸசிவா ஃபியர் வரும்போதும் வந்து அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஃபியர் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இது எல்லாமே நார்மலா எல்லாருக்குமே செக்ரேட் ஆகும். ஆனா அதிகமாவோ இல்ல கம்மியாவோ செக்ரேட் ஆகாம இருக்கிறத நம்ம பாத்துக்கணும். ஸோ இதை நான் லாஸ்டா இதை நான் அட்ரஸ் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த 5 இமோஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபியர் இஸ் கனெக்டட் வித் கிட்னி.
கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். அதனாலதான் பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் சரி வயதானவர்களும் சரி பயந்தா வந்து அந்த யூரின் உடனே வந்துற மாதிரி இருக்கும். குழந்தைங்களா இருந்தா உடனே யூரின் போயிடுவாங்க. ஸோ ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து யூரினரி இன்கன்டிஜென்ஸ் ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ சிலருக்கு வரும். ஸோ பிளாடர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியாம ட்ராப்பா வந்து யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் கனெக்டட் வித் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். ஃபியர் வந்து எக்ஸசிவா இருக்குது அப்படின்ற டைம்ல சம்டைம் இப்படியே ஆகும். இன்னொன்னு ஆங்கர் வந்து இட்ஸ் மோர் கனெக்டட் வித் லிவர் அண்ட் கேல் பிளாடர். ஸோ கோவம் அதிகமா வருது அப்படின்னா வந்து அவங்க வந்து சரியா தூங்குறாங்களான்னு பார்க்கணும். சரியா தூங்கலனாலே வந்து கோவம் வரும் பொதுவாகவே. ஸோ அந்த விஷயங்கள் வந்து லிவரோட கனெக்ட் ஆகிற இமோஷன்ஸ். தி அதர் திங் இஸ் சேட் அண்ட் கிரீஃப். யூஸ்வலா எந்த விஷயத்துக்கு நம்ம துக்கம்னு சொல்லுவோம்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கிற விஷயம் ஏதோ ஒண்ணு திடீர்னு நடந்துருச்சுன்னா அது துக்கம்னு சொல்லுவோம். இப்ப இறப்பு வீடுலாம் கூட வந்து துக்க வீடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடா தான் இருக்கும். சேட்னஸ் அண்ட் கிரீஃப் வந்து ஷார்ட் பீரியட். அந்த ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த சோகமா இருக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு அழுதாங்கன்னா நெஞ்செல்லாம் வலிக்கணும். ஸோ இட் இஸ் ஆல் மோர் ரிலேட்டட் டு லங்ஸ். அழுறாங்க அப்படின்னாலே மூச்சு வந்து சரியா விட மாட்டாங்க. பிரீதிங் வந்து அந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ இட் இஸ் மோர் கனெக்டட் வித் லங்ஸ். So it is very important we understand these 5 elements because most of us, not all of us, we have some imbalance with all the emotions. ஏதாவது 1-2 இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கும் வந்து வேரி ஆகும். இது வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, இன் ஜென்ரலாவே இந்த விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே தமிழ்லயுமே நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட் தான். ஏன்ஷியன்ட் மெடிசனா இருந்தாலும் சரி வெஸ்டர்ன் மெடிசன் இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது வி கேன் கனெக்ட் ஆல் த டாட்ஸ். ஸோ அதுல என்ன சொல்றாருன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இமோஷன்ஸ் எல்லாமே நார்மல், நமக்குள்ள இந்த இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஆனா இது ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படாமல் இருக்க முடியாது. இப்போ திடீர்னு நாய் வந்து நம்மள கடிக்க வர்ற மாதிரி இருக்குன்னா அந்த நேரம் நம்ம வந்து உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்ல. அந்த நேரம் அப்படியே அமைதியா இருக்க முடியாது. அப்போ நம்மள யாரோ கோவமா திட்டுறாங்கன்னா அந்த நேரம் நமக்கு கோவம் வரும் தான். சோ ஏதோ ஒண்ணு வலிக்குதுன்னா அப்போ ஏதோ இடிச்சுக்குச்சு அப்படின்னா வந்து அந்த நேரம் வலிக்கும் தான் நமக்கு. அந்த நேரம் கத்துவோம். சோ நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளோட பேர குழந்தைகள் வந்து 10th பாஸ் ஆயிட்டாங்க, 12th பாஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். அப்படியா நீ பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு நம்ம நார்மலா கேட்க கூடாது. சோ நம்ம அந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்கணும். கோபம் வரும்போதும் அந்த நேரத்துக்கு கோவப்பட்டுட்டு அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடணும் கோவத்துல இருந்து. அது நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் ஹர்ட் பண்ணாம இருக்குதா இந்த எல்லா இமோஷனும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா ஆல் தீஸ் இமோஷன்ஸ் நீட் டு பி இன் த பிரசன்ட். இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் லைஃப்ல நடந்திருக்கு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அதோட நிறுத்திடணும். நான் தொடர்ந்து அந்த வருத்தத்தை நான் வந்து கேரி பண்ணவே கூடாது. இன்னைக்கு என்ன லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷத்தை வந்து நான் தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரே விஷயத்தையே நான் திரும்ப திரும்ப வந்து அதை கேரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கான நல்லது அன்னைக்கான கெட்டது அவ்வளவுதான். சோ அப்படி இருக்கும் போதும் நம்ம பிரசன்ட்லயே இருக்க முடியும். சோ நிறைய நேரங்கள்ல நம்ம மனிதர்கள் கிட்ட பேசும்போது என்ன பண்றோம்னா என்ன அப்சர்வ் பண்ண முடியுது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்னா பாஸ்ட் லைஃப்ல நமக்கு நடந்த சில கஷ்டமான விஷயங்கள், ஏத்துக்க முடியாத விஷயங்கள், கோவப்படுற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து கேரி பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அது அவங்களோட உடலை வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகுது ஏஜ் ஃபேக்டர்ல அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது. நாட் ஓன்லி ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஈவன் மிடில் ஏஜ்லயே கூட அது பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல என் குழந்தை என்ன ஆகும் வளர்ந்து, அந்த என் குழந்தை நல்ல வேலை கிடைக்குமா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வர டைம், இப்ப நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா 10th 12th முடிச்சாச்சு, ஃபியூச்சர்ல என்ன படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படி ரொம்ப லாங் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க. சோ அப்போ இன்னைக்கு அவனுக்கு என்ன மார்க் எடுத்திருக்கான், இன்னைக்கு அவன் என்ன படிச்சா நல்லா படிப்பான், சந்தோஷமா படிப்பான், அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு வேலைக்கு போலான்றது யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. சோ அந்த ஃபியர் இருக்கும், நாளைக்கு என் குழந்தை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களோட குழந்தைகள்லாம் வெளியூர்ல இருக்காங்க, தனியா ஒரு குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்காங்கன்ற டெய்லி நம்ம போன்ல கேட்டுட்டானா நமக்கு சந்தோஷம். ஆனா போனை வச்சுட்டும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என் பையன் அப்ராட்ல இருக்கான், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான். சோ அப்படி நம்ம வந்து
அவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம ரொம்ப வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது தேவையில்லாத இமோஷனும் எண்ணங்களும். சோ அந்த மாதிரி இந்த இமோஷன்ஸ் தாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாஸ்ட்லயுமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இல்லாம பிரசன்ட்லயே நம்ம வந்து இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நிகழ்காலத்துல வாழும் போதும் நம்மளோட ஓவரால் வெல்பீயிங் வந்து கண்டிப்பாவே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ அபவுட் த சர்க்காடியம் ரிதம். ஸோ சர்க்காடியம் ரிதம் அப்படின்னா நம்ம பாடிக்குன்னு ஒரு கிளாக் இருக்கு அண்ட் இட்ஸ் ஆல் வில் வேரி ஃப்ரம் வேர் வி லிவ். இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ டைம் வந்து இப்போ 4:15 அப்படின்னா வந்து இப்போ 4:15க்கு நம்ம உடம்புல என்ன நடந்துட்டு இருக்கோன்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதே வந்து யூஎஸ்ல யூகேல இருக்காங்கன்னா அங்க என்ன டைமோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட சர்க்காடியம் ரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைம் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதுதான். இப்ப இந்தியன் டைமையும் யூகே டைமையும் கனெக்ட் பண்ணிக்க கூடாது நம்ம. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து the first thing is sleep. Sleep is the best medicine. நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் சரி ஸ்லீப் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு கீப் இன் மைண்ட். அப்ப நான் நல்லா தூங்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்ப நைட் என்னோட தூக்கத்தை வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா வாட் ஐ டூ இன் த டே டைம். ஸோ இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ் நான் என்ன பண்றேனோ அதுதான் ஈவினிங் 12 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஸ்லீப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நாம என்ன பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்னிங்ல வந்து இப்போ இப்ப இருக்கிற டைம்ல இருந்தே நம்ம இப்போ போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3:30 to 5 இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 5 o'clock என்ன நம்ம பார்க்க போறோம்னா வந்து பெஸ்ட் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஈவினிங்ல தான் வந்து பார்க் போவாங்க, வாக்கிங் போவாங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஈவன் பாரதியாரே பாத்தீங்கன்னா அவரோட பாடல் எழுதியிருப்பாரு, காலையில படிக்கணும் மாலையில் விளையாட்டுன்னு சொல்லியிருப்பாரு. சோ ஏன் அப்படின்னா மாலையில விளையாடும் போதும் வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கிட்னியோட டைம் இது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரம் கிட்னியோட டைம் அது. ஸோ இந்த டைம்ல நமக்கு ஒர்க் பண்ணும் போதும் வந்து நம்ம பாடியில இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ரெகுலேட் ஆகும். ஓவராலா வந்து வெல்பீயிங்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் ஈவினிங்ல விளையாடுறது, மைல்டா வாக்கிங் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஒரு 6 o'clock ஆகுது அப்படின்னாலே வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் மேக்சிமைஸ் ஆகும். அதே மாதிரி காலையிலுமே வந்து 6 o'clock டைம்ல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மேக்சிமைஸ் ஆகும். இந்த நடுநிலையில இருக்கு இல்லையா, அதாவது இப்போ 6 o'clock மேலேயும் சரி ஏர்லி மார்னிங் 4 to 5 வரைக்கும் சரி பிளட் ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து ஸ்லோ ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிடும். ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம தூங்க போறோம் அப்படின்றதுனால. ஸோ பகல் நேரத்துல தான் வந்து 6:45க்கு ஓரளவுக்கு பிளட் ப்ரெஷர் மேக்சிமம் பார்க்க முடியும். ஈவினிங்லயும் வந்து அந்த ஷிஃப்ட் இருக்கும், அதாவது சன்ரைஸ் சன்செட் டைம்ல வந்து இந்த பிளட் ப்ரெஷரோட வேரியேஷன் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தெர் ஆர் 2 ஹார்மோன்ஸ். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, பட் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒன் இஸ் மெலட்டோனின், தி அதர் ஒன் இஸ் செரட்டோனின். ஸோ மெலட்டோனின் இஸ் அன் ஹார்மோன் விச் ஹெல்ப்ஸ் us ஃபார் ஸ்லீப். நம்ம டின்னர் அப்படின்றத வந்து ஏர்லி டின்னர் முடிச்சிடுறோம் அப்படின்னா நமக்கு மெலட்டோனின் வந்து ஒரு 7 o'clock to 8 o'clock ஆக ஆக வந்து ஒரு 9 o'clock உள்ள வந்து ஸ்டார்ட் ஆயிடும் மெலட்டோனின் செக்ரேஷன். ஸோ 9 o'clock மெலட்டோனின் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படியே தூக்கம் ஸ்லோவா வரும். ஒரு 10-10:30 மணிக்கு படுத்தா தூக்கம் வந்துடும். அப்படி நான் டின்னர் ரொம்ப லேட்டா சாப்பிடுறேன் அப்படின்னா நான் திரும்ப டைஜஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து ஸ்டமக்குக்கு போகும். அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து இன்னும் டிலே ஆகும். சிலர் வந்து டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஹாட் கான்வர்சேஷன் வீட்டுல போகும் ஈவினிங் ஆனா. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் போதும் பிரெயின் எப்பவுமே அலர்ட்டாவே இருக்கும். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா ரொம்ப முக்கியமான வேலைகள் எதுவும் பண்ணக்கூடாது, பகல் நேரத்துல தான் முக்கியமான வேலைகள் பண்ணணும். முக்கியமா த ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு எப்போ இருக்கும், மேக்சிமம் அலர்ட்னஸ் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்லயே தெரியும் உங்களுக்கு, 10 o'clockன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 12 o'clock அந்த மிட் 12 o'clock உள்ளவே ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பாடி அண்ட் மைண்ட் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு கிவ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ நம்மளால மேக்சிமம் எஃபர்ட்ஸ் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட உடல் எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து காலையில தான். ஸோ 12 மணிக்குள்ள அந்த வேலைகள் எல்லாம் முக்கியமான வேலைகள் எல்லாம் நம்ம முடிச்சிடணும்.
அதுக்கப்புறமா மதியானம் கொஞ்சம் லைட்டா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயோ நமக்கு என்ன வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கும் நம்ம ஃபேமிலிலயும் சரி நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி அதை பேஸ் பண்ணி வி ஹாவ் டு கேரி இட். அண்ட் நம்ம ஒரு 10 o'clock தூங்குறோம் அப்படின்னா டீப் ஸ்லீப்ல இருக்கணும். நம்ம மிட் நைட் 2 o'clock 3 o'clock 1 2 3 4 இந்த டைம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரமா வந்து தூங்க போறோமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மளால வந்து அந்த ஸ்லீப் சைக்கிள்குள்ள போக முடியும். ஸ்லீப் சைக்கிள் வந்து 4 லெவல் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுல அந்த லெவல் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வந்துடும். சிலருக்கு படுத்து ஒரு ½ கழிச்சுதான் தூக்கம் வரும். சிலருக்கு அதை விட இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் our own body. We have to understand how long our body takes to get into the sleep cycle. ஸோ ஃபர்ஸ்ட் படுத்தவொடனே ஒரு ½ ஸ்லீப் இருக்கும், அரை தூக்கத்துல இருப்போம். அது ஸ்லீப் பேட்டர்ன் வந்து லெவல் 1ல இருக்கும். அப்படியே 2 3 வந்து ஸ்லோவா தான் உள்ள போகும். ஸோ அப்ப நிறைய இன்டர்னலா சேஞ்சஸ் நமக்கு நடக்கும். அந்த டீப் ஸ்லீப் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட்டை வந்து நம்ம சீக்கிரமா வந்து முடிச்சுக்கணும். ஈவினிங் டின்னர் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக எனக்கு வந்து பிளாட்டிங் இருக்கு, ஐ மீன் வயிறு உப்புசமா இருக்கு, ஈவினிங்க்கு மேல எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி குடிச்சிட்டு அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு வந்து இந்த சுகர் பிபி லோ ஆகும் திடீர்னு அந்த மாதிரி எதுவும் மெடிக்கல் இஷ்யூஸ் இல்ல அப்படின்னா யூ கேன் ட்ரை டு அவாய்ட் இட். உங்களுக்கு வயிறு வந்து உப்புசமா இருக்கு அப்படின்னா. இல்லைன்னா வெரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா கஞ்சி இல்லைன்னா வந்து இந்த ஆவியில வேக வச்சது இட்லி ஆர் இடியாப்பம் இந்த மாதிரி லைட் ஃபுட்டை வந்து எடுத்துட்டோம்னா தட் வில் ஹெல்ப் அஸ் ஃபார் குவிக் டைஜஷன் and we will also get into sleep as early as possible. ஸோ இதை சார்ந்து இன்னும் அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா வந்து ஓவரால் திஸ் இஸ் த டைம் ஆஃப் ஹவு ஆர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒர்க். ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் யூ டு அன் எக்ஸ்டென்ட் லைக் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகும், நல்லா சூப்பரா வந்து பாடியில இருக்கிற ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும், சில இம்பேலன்சஸ் இருந்துச்சுன்னா அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஜென்ரல், நாட் ஒன்லி கனெக்டட் வித் த ஏஜ் ஃபேக்டர். நமக்கு நிறைய மார்னிங்ல எழுந்தோடனே பிராணாயாமா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து இட் இஸ் டைம் ஃபார் லங்ஸ். ஸோ காலையில 3 to 5ன்றது வந்து இட்ஸ் டைம் ஃபார் லங்ஸ். ஸோ பிராணாயாமா பண்ணும் போதும் வந்து நமக்கு பாடியில ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு அந்த யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அது அந்த லங்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் போதும் ஃப்ரெஷ் ஏர் நம்ம உடம்புக்கு போகும்போதும் நம்மளோட உடம்பு ரொம்ப பிரிஸ்கியா வந்து ஃபீல் பண்றதுக்காக நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அடிக்கடி வந்து சிலருக்கு காஃப் வருது, அதே மாதிரி இந்த பிரீதிங் இஷ்யூஸ் வருது அப்படின்னா வந்து டெஃபினட்டா அது லங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய விஷயமா தான் நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட் ஒன்ஸ் லங்ஸ் வந்து நம்ம நல்ல ஏர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா ரெண்டுமே வந்து ஏர் எலிமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம ஆயுர்வேதால சொல்லுவாங்க அண்ட் அக்யூபஞ்சர்ல சொல்லுவாங்க, சித்தால சொல்லுவாங்க. ஸோ இன் ஆல் இந்தியன் மெடிசன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் அன் ஏர் எலிமெண்ட். மார்னிங் வந்து ஏர் எலிமெண்ட்ல இருக்கும். அப்போ 5 to 7 வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் எலிமினேஷன் டைம். ஸோ யூஸ்வலி வந்து மோஷன் ரிலீஸ் பண்றதுக்கான டைம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காலையில எழுந்துட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த 5 to 7 ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடி கிளாக்ல வந்து இந்த ஒர்க் வந்து அதுவே தானா செஞ்சுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பசி எடுக்கும். ஒன்ஸ் வந்து லெட்டிங் கோ நடந்துருச்சு, லார்ஜ் இன்டெஸ்டைன் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அடுத்தது பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம குளிச்சிருவோம் இல்லையா. ஸோ குளிச்சுட்டோம்னாலே பசி எடுக்கும், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ 7 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமா இருந்தா ரொம்ப நல்லது. அது ரொம்ப அங்கேயே நம்ம டிலே பண்றோம் அப்படின்னா வந்து அந்த சர்க்காடியம் சைக்கிளை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த மார்னிங் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மார்னிங் வந்து உடம்புக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அடுத்தடுத்த எல்லா இன்டர்னல் ஆர்கனுமே அதுக்கான வேலையை நமக்கு பண்ணி கொடுக்கும் internally. ஏன்னா நம்ம அதை வந்து we can only feel, we cannot see our internal organ, you know that well. And 9 to 11 is for spleen. So spleen is the organ which helps us for blood cell வந்து ஜென்ரேட் பண்றதுக்கும் டெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்குமே வந்து ஸ்பிளீன் தான் ஒர்க் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஸ்பிளீன் வந்து எப்போ நல்லா ஆக்டிவேட்டா இருக்கும்னா 9 to 11 இந்த மார்னிங் டைம் தான்.
அப்ப காலையில 7 to 9 வந்து சாப்பிட்டாதான் 9 to 11 இந்த வேலை ஸ்பிளீன் பண்ணும். ஏன்னா நம்ம வயிற்றுல வந்து ஃபுட்டு போடணும். இப்ப எப்படி கார் ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு ஃபியூவல் தேவையோ, கேஸோ பெட்ரோலோ டீசலோ தேவையோ, அது போடாம வண்டி ஓடாது இல்லையா? சோ அப்ப 7 to 9 நம்ம சாப்பிட்டோம்னா 9 to 11 ஸ்பிளீனோட வேலை ஸ்டார்ட் பண்ணும். இதே நம்ம வந்து 7 to 9 சாப்பிடாம வந்து 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறோம்னா அப்ப ஸ்பிளீனோட வேலை ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. 10 o'clock நம்ம சாப்பிடுறோம் பிரேக்ஃபாஸ்ட்னா அப்போ அந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகும். அப்ப 9 to 11 ஸ்பிளீன் நமக்கு பண்ண வேண்டிய வேலையை பண்ண முடியாது அன்னைக்கு. So that is why I say it's very important we have our breakfast between 7 to 9. So அது ரொம்ப முக்கியமான விஷயம். And then நம்ம இப்ப 7 to 9 சாப்பிட்டுட்டனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஒரு 1 o'clock டைம்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 12:30 1ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 3 hours வந்து அந்த இடத்துல கேப் வருது, 3 to 4 hours. அப்போ லஞ்ச் வந்து நம்ம 1 o'clock அந்த டைம்ல வந்து சாப்பிடணும். அண்ட் இன் பிட்வீன் 11 to 1 வந்து நமக்கு ஏதாவது தேவைப்படுது, ட்ரிங்க்ஸோ காஃபி டீ சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்ல ஃப்ரூட் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்ல அப்படி எதுவும் நீட் இல்லை அப்படின்னா யூ கேன் மூவ் ஆன் டைரக்ட்லி டு யுவர் லஞ்ச் டைம். ஸோ லஞ்ச் டைம்னு பார்க்கும் போதும் வி ஹாவ் டு டெஃபினெட்லி கம்ப்ளீட் அவர் மீல். லஞ்ச் வந்து ஒரு 2 to 2:30 மேக்சிமம் அந்த டைம்ல முடிச்சிடணும். பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு 4 o'clock 5 o'clockலாம் சாப்பிட்றது வந்து டெஃபினெட்லி இட் வில் நாட் ஹெல்ப் அஸ். ஏன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்கும். நம்ம சாப்பிட்றது முக்கியம் தாண்டி வாட் இஸ் தி அப்சார்ப்ஷன் லெவல் இன் ஆர் ஸ்மால் இன்டெஸ்டைன் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுல இருந்து நியூட்ரிஷன் எல்லாமே வந்து உரியணும் இல்லையா, அப்சார்ப் ஆகணும் இல்லையா. அது அந்த டைம் வந்து எப்போனா 1 to 3. ஸோ அந்த டைமை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலே தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் அ பெட்டர் வெல்பீயிங் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ ஸ்லோலி மூவிங் ஃபார்வர்ட் இப்போ 3 to 5ல வந்து பாத்தீங்கன்னா பிளாடர் டைம். as I told you, bladder time in the sense kidney bladder ரெண்டுமே வந்து வாட்டர் எலிமெண்ட்ல சொல்லுவோம். ஸோ இதுக்கான நேரம் அது. ஸோ இந்த டைம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரின் இன்கன்டிஜென்சி இருக்கு, எனக்கு அந்த சம்டைம் வந்து யூரின் ட்ராப்பா ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து யூ கேன் டூ அ ஸ்மால் எக்ஸசைஸ் டியூரிங் திஸ் டைம், எஸ்பெஷலி பிளாடர் டைம்ல 3 to 5ல. இப்போ கால் பாதத்தை வந்து தரையில இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ வித் மை ஹேண்ட்ஸ். ஸோ வெறும் ஒரு கால் ரெண்டுத்தையும் இப்படி தரையில வச்சுட்டு இப்படி நீங்க பண்ணும் போதும் யூஆர் ஸ்லோலி ஸ்டிமுலேட்டிங் த சர்க்குலேஷன் சிஸ்டம் ஆஃப் யுவர் யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி. ஸோ அது பண்றது ரொம்ப நல்லது. கால் வச்சு நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், சிம்பிள் எக்ஸசைஸ் விச் எவர் இஸ் பாசிபிள் அண்ட் சேஃப்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சேஃப்டி மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் போத் சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள். நம்ம ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணும் போதும் நமக்கு சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்லோலி மூவிங் ஃபார்வர்ட் 7 to 9 வந்து பெரிகார்டியம் டைம்னு சொல்லுவோம். அங்க வந்து நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்லோவா வந்து செட்டில் டவுன் ஆகும். நம்ம அந்த டைம்ல வந்து லைட் டின்னர் எடுத்துட்டு முடிச்சிடணும். 7 o'clock லைட் டின்னர் முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு ப்ரொக்ராஸ்டினேட் டு 9 o'clock 9:30க்கு கொண்டு போகாம இருந்தீங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி எ குட் திங். அப்போதான் அந்த 2 hours ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். ஒரு 7 o'clock வந்து 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிட்றோம்னா ஒரு 9 o'clock அது டைஜஷன் ஆயிடும். ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் அ கைண்ட் ஆஃப் லைட்டர் மோட் டு கெட் இன் டு த ஸ்லீப் சைக்கிள். ஸோ 9:30க்குலாம் வந்து தூக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து உங்களுக்கு 11 1 to 3ன்னு போற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 11 o'clock அப்படின்ற டைம்ல நம்ம தூங்கி இருக்கணும். பிகாஸ் தட் இஸ் வேர் த டீடாக்சிபிகேஷன் ஹேப்பன். டீடாக்சிபிகேஷன்னா இப்ப நம்ம உடம்புல வந்து உயிருள்ள செல்லும் இருக்கு, இறந்த செல்களும் இருக்கு. ஸோ அப்போ அந்த இறந்த செல்கள் வந்து பாடியில இருந்து எப்போ எலிமினேட் ஆகும் அப்படின்னா டியூரிங் நைட் டைம் வென் வி ஆர் இன் ஸ்லீப். ஸோ அப்போ அது எப்போ நடக்கணும்னா 11 to 3 இந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் பீன் டன் பை போத் கேல் பிளேடர் அண்ட் லிவர். ஸோ பித்தம் சொல்லுவாங்கல்ல, பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுனாலே பாடி ஹீட் ஆயிடும், தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாடி ஹீட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் தூக்கம் இல்லைனாலே பாடி ஹீட் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு கோ டு ஸ்லீப் பை 10 அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 hourலயாவது மேக்ஸிமம் தூக்கம் வரணும். நம்ம இந்த இமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். எப்பவுமே சோகமா இருந்துட்டே இல்ல ஏதோ ஒரு கவலையிலே இருக்கோம்னா தென் இட் டிஸ்டர்ப் அவர் ஸ்லீப் பேட்டர்ன். படுத்துட்டே இருப்பாங்க ஆனா தூக்கம் வராது. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஸோ வி ஹாவ் டு லீவ் இட் டு த யூனிவர்ஸ் ஆர் காட் வாட் எவர் அவர் பிலீஃப் சிஸ்டம் இஸ். ஸோ அந்த டைம்ல வந்து வி ஆர் சரண்டரிங் அவர் செல்ஃப் டு த யூனிவர்ஸ். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா நம்ம வந்து டீப் பிரீத் பண்ணும் போதும்
தூக்கம் நிச்சயமா வரும். ஸோ தீஸ் ஆர் த திங் விச் ஐ வாண்டட் டு ஷேர் ரிலேட்டட் டு சர்க்காடியம் rhythm. Before I move to the next level, you have any questions to ask me regarding this? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? குட் ஈவினிங் மேம். எல்லாமே வந்து சூப்பர் எஃபெக்டிவ் மெசேஜஸா இருந்தது. ஓகே மேம். பட் தி திங் இஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த டைமிங்ஸ் கீப் அப் பண்றது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஸ்லீப் எழுந்தது ஒரு 6 மணி அந்த ரேஞ்சுக்கு எழுந்தா, ஒவ்வொரு நாளைக்கு 7:30க்கெல்லாம் பசிச்சிடும், ஒவ்வொரு நாளைக்கு 9 மணிக்கு மேலதான் ஏதாவது சாப்பிடலாம் போலயே இருக்கும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகுறது, அது எதனால? ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நமக்கு யூஸ்வலாவே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து நமக்கு சாலிட் ஃபுட்ஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்டா நிறைய நேரம் நம்ம யோசிச்சிருவோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் அந்த மாதிரி. பட் அது மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்னு கிடையாது. யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ஹேவிங் கஞ்சி, ராகி கஞ்சி, மில்லட்ஸ் கஞ்சி. உங்களோட ஹெல்த்துக்கு என்ன சூட் ஆகும், சிலருக்கு சிலது சூட் ஆகும், சிலருக்கு ஆகாது. ஸோ நம்ம அந்த புரிதல் வச்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா அது இப்ப நம்ம செஷன்ல இருக்க சிலருக்கு சூட் ஆகலாம், சிலருக்கு சூட் ஆகாது. நம்ம தான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும். சிலருக்கு இப்ப நம்ம கீரை ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம், பட் எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு, அவங்க கீரை சாப்பிட்டாலே லூஸ் மோஷன் ஆயிடும். ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம ஜென்ரலா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு எடுத்துக்காம உங்களுக்கு என்ன மாதிரி கஞ்சி வந்து செட் ஆகுது பாருங்க, நியூட்ரிட்டிவ் வேல்யூட, ராகியோ மில்லட்ஸோ. ஸோ அப்ப அது ஒரு கிலோ வாங்கி அரைச்சு வச்சுக்கோங்க, கிளீன் பண்ணிட்டு காலையில எழுச்சிங்கன்னா ஒரு கஞ்சி 5 நிமிஷம் டீ போடுற டைம்ல அதை அந்த டைம்ல செஞ்சு குடிச்சிருங்க. தட் இஸ் ஆக்சுவலி a very good ஸ்டார்ட் ஃபார் த டே. ஏன்னா ஈஸிலி டைஜஸ்டபிளா இருக்கும், நீங்க ஒரு ஃபுட்டு உள்ள கொடுத்துட்ட மாதிரி இருக்கும், எனர்ஜியும் இருக்கும் வீட்டுல நீங்க வேலை செய்யறதுக்கு. தென் உங்களுக்கு ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா ஒரு பசி எடுக்கும் போதும் நீங்க வந்து சாப்பிடறதுக்கு பிளான் பண்ணலாம். இப்ப அதுக்காக நீங்க 9 to 11 வந்து நீங்க சாப்பிடாமலே இருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அட் ஹோம்னா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் appetite, பசிக்கும். அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு 9 or 9:30க்குள்ளயாவது சாப்பிட பாருங்க. பட் 9 to 11 டைம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது, சாப்பிடாம இருந்தா நல்லது. அப்படி அங்கதான் அப்படிதான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இப்ப நீங்க காலையில கஞ்சி குடிச்சிட்டீங்க, திக்கா ஒரு மில்க் ஷேக் மாதிரி திக்கா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிச்சிட்டீங்கன்னா அதுவே நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 1 hourக்கு பசிக்காது. அப்புறம் நீங்க திரும்ப நீங்க 11 o'clock கூட நீங்க சாப்பிடலாம் மறுபடியும் ஏதாவது. பட் மறுபடியும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அந்த கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடம் வந்து நீங்க கொஞ்சம் பிசிக்கலி ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பசிக்கும். இன்னொன்னு, பசிச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு 80% தான் நம்ம வயிறு ஃபில் பண்ணணும், 20% எப்பவுமே கேப் இருக்கணும். இப்ப அது இன்னும் ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு 2 liters கிரைண்டர் வச்சிருக்கோம்னா 2 kg ரைஸ் போட மாட்டோம். ஸோ 2 liters கிரைண்டர்னா 1 kg தான் ரைஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டமக்ல வந்து ஒரு 70 to 80% நம்ம பசிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஏப்பம் வரும்ல, அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபுட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு மறுபடியும் எதாவது பசிக்கும். ஒரு 11 o'clock மேல ஒரு ஃப்ரூட்ஸ் எதாவது நம்ம சாப்பிடலாம், நம்ம ஆசைப்படுறதையும் சாப்பிடலாம், பசியும் எடுக்கும் நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். ஸோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்க சொல்லணும்னா, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், சித்தால சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நம்மளோட சன் எப்போ வந்து சூரியன் வந்து எப்போ நம்ம பூமியில பார்க்க முடியுதோ அப்பதான் நம்ம வயிறு சூரியன். ஸோ அப்ப சூரியன்ல வந்து ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஆசிட் செக்ரீட் ஆகுறதுதான் பசி நமக்கு. அப்போ சாப்பாடு வந்து அது ஃபயர் மூலமா அது டைஜஷன் ஆகி அது உடம்புல இருந்து சத்தா மாறி அது வெளியே போகுது. ஸோ அது எனக்கு பகல் நேரத்துல தான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த முக்கியமா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் டைம்லயும் ஸ்டமக் டைம்லயும் 7 to 9, 1 to 3 டைம்ல சாப்பிட்டா அதோட வேலை ரொம்ப அழகா அந்த உடம்பு பண்ணிக்கும். மற்ற நேரங்கள்ல நம்ம சாப்பிட்டுதான் இருக்கோம். இப்ப நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு பாதி விஷயம் முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம், பட் உடம்பு அதுக்காக நம்மள கஷ்டப்படுத்தாது. பட் உடம்பு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தாம இருக்குமோ அது நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். சோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நைஸ் எக்ஸ்பிளனேஷன் மேடம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். Thank you so much மேம். நைஸ் ஆஃப் யூ. எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. Thank you. சிஸ்டர் வந்து
இது யூனிவர்சலி இது ட்ரூவா இல்ல நம்ம தமிழ்நாடுக்கா யூனிவர்சலி ட்ரூவா இந்தியன் சிஸ்டமா எப்படி இது? இது வந்து இப்போ நீங்க இந்தியால நாம இருக்கோம் இல்லையா, இந்தியால என்ன டைம் இப்ப நமக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப நாளைக்கு நீங்க திடீர்னு யூகே போறீங்கன்னா இதே டைம் பேட்டர்ன் தான், ஆனா அங்க இருக்கிற டைமை பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தியன் டைம் படி யூகேல வாழக்கூடாது, யூகே டைம் படி தான் யூகேல வாழணும் நம்ம. ஏன்னா அங்க வந்து எப்ப சன் இருக்கோ அப்பதான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா. சோ அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, தென் இந்த விஷயம் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பாடி அட்ஜஸ்ட் ஆயிடும் இல்லையா. சைல்ட்ஹுட் ஆன் 10 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறது, 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுறது, 8 மணி 11 மணிக்கு தான் போறாங்க. அவங்களும் தேர் ஆல்சோ லிவிங் அப் டு 80, 90 அண்ட் ஆல். பட் அந்த ஹேபிச்சுவலா வரும்போது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஹேபிச்சுவலா இருக்கும் போது மெயின்டைன் பண்ணலாம். ஆனா அது இன்னும் பெட்டரா பெட்டர்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த சிஸ்டம்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மாத்திக்கிட்டோம்னாலே we will feel the difference. இப்ப என்னன்னா நீங்க 11 o'clock சொல்றீங்கல்ல சார், இப்ப 11க்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு உடனே தூங்க முடியாது. அது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் நம்ம. சிலருக்கு முடியுதுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த டைம்ல ஒரு இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்டு போறாங்கன்னா உடம்பு அடாப்ட் ஆயிக்கும். பட் ஹெவி ஃபுட் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு நம்ம உடனே போய் படுக்கிறோம்னா ஸ்லீப் வில் நாட் பி கம்ஃபர்டபிள். நமக்கு அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும், ஆழ்ந்த தூக்கம் நமக்கு போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து வி ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெடிசன் இஸ் ஸ்லீப். ஏன்னா இப்போ நம்மள வந்து ஒரு ரூம்ல போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் நம்ம அந்த ரூம்ல தான் இருக்கணும் வச்சுக்கோங்களேன். 2 ஆப்ஷன் நமக்கு தராங்க. நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு தூங்கிக்கலாம், இல்லைன்னா 2வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, அதாவது தூங்கலாம் ஆனா சாப்பாடு கிடையாது, இல்ல சாப்பாடு இருக்கு தூங்கக்கூடாது. இது 2 ஆப்ஷன் கொடுத்தா எது நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? Some relations are there, they are going to sleep by after 11 or 12 around and getting up at 7 o'clock, 8 o'clock morning. அது அப்படியே ஹேபிச்சுவலா தான் வச்சிருக்காங்க. They are doing it from childhood they are doing it. அது ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து கரெக்டா வந்து 7 o'clock, ஏதாவது அந்த டைம் வந்து ரொம்ப பிக்சேஷன் ஆகிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் முன்ன பின்ன ஃபிளெக்சிபிலிட்டி இருந்துக்கிட்டா அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இதுக்காக கில்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாடி அதுக்கான விஷயத்த அடாப்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா 8 o'clock காலையில எழுந்தாங்கன்னா அவங்க மோஷன் பாஸ் பண்ணிடுறாங்க, 8 o'clock எழுந்து 8:30க்குன்னா வெல் அண்ட் குட். அதுதானே நமக்கு தேவை. வேலை நடக்குதா நம்ம உடம்புல, அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனா வேலை நடக்கல அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். இப்ப என்னன்னா ஸ்லீப் டைமை நம்ம உடனே மாத்தணும்னா 15 மினிட்ஸ்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு 11 o'clock பெட் டைம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை கொஞ்சம் மாத்த விரும்புறேன், கொஞ்சம் முன்னாடி நான் தூங்கினேன்னா என் உடம்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ட்ரை பண்றேன்னா ஒரு 10:45 இல்ல ஒரு 10:30ன்னு நம்ம வந்து உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்ணணும். ஸோ 11 o'clock பெட்டுக்கு போய் பழகிட்டோம் நம்ம அப்படின்னா ஒரு 11:45 இல்லைன்னா ஒரு 10:45 10:30க்கு பெட்டுக்கு போய் நம்ம பழகலாம். அப்போ உடம்ப கொஞ்சம் சின்ன மாற்றத்துக்கு ஏற்படுத்தும் போதும் அது கொஞ்ச நாள்ல அது செட் பண்ணிக்கும் உடம்பு, நமக்கும் அது பழகிடும். ரொம்ப பெரிய மாற்றம் உடனே உடம்புக்கு நம்ம பண்ண முடியாது. சோ அது மாதிரி வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல வந்து உங்க உடம்பு ரொம்ப நல்லாவே இயங்குது, மோஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இல்ல, எனக்கு நல்லா தூக்கம் வருது, எனக்கு பசிக்குது, நான் ஹெல்தியா இருக்கேன், ஹெல்தி ஏஜிங்ல தான் இருக்கேன்னா நீ நாட் டிஸ்டர்ப் எனிதிங் இன் யுவர் லைஃப் சைக்கிள் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். என்னோட டவுட் கேட்கவா? சொல்லுங்க. இது வந்து தூங்கும் போது சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து நம்ம தூங்கும் போது என்ன பண்றோமோ, அதாவது ரொம்ப நம்ம பிரெயினுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது மேம், திரும்ப சொல்லுங்க. அதாவது சரி, நான் இப்படி கேக்குறேன். நான் தூங்க போகும்போது அப்கோர்ஸ் அந்த இதெல்லாம் யூடியூபோ போன் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா சில சின்ன ஆக்டிவிட்டி பண்ணா அப்படியே தூக்கம் வரும். அதனால என்ன பண்றேன், ரீடிங் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பசில் சால்விங் இருக்கு இல்லையா புக்ல, அத வந்து சுடோக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ரீட் பண்ணி பசில் சால்வ் பண்றது, அந்த மாதிரி சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அது பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துல எதையாவது ஒண்ணு தப்புன்னு நீங்க சொல்வீங்களா? அதாவது மேம் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி போன் பார்க்காம
வேற என்ன வேலை பண்ணாலும் நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னா தாராளமா பண்ணலாம். ரீடிங் வந்து எந்த ஏஜ்லயுமே நம்ம பண்ணலாம். தட் இஸ் பெஸ்ட் திங். ஏன்னா நம்ம ரீட் பண்ணும் போதும் மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா காமா இருக்கும். அப்படி படிச்சுட்டே இருக்கும் போதும் ஒண்ணு நம்ம அந்த கதையை படிச்சு முடிச்சிருவோம். முடிக்கும் போதும் ஒரு சாட்டிஸ்பாக்சன்ல தூங்கணும்னு தோணும். இல்ல நம்ம கண்ணு ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்றதுனால தானாவே கூட தூக்கம் வந்துடும். நம்ம படிச்சு முடிக்கிறோமோ இல்லையோ அந்த சாப்டரையோ இல்ல அந்த ஸ்டோரியோ தூக்கம் தானா வந்துடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா நமக்கு தூக்கம் வரணும். என்ன பண்றோன்றது முக்கியம் இல்ல. பண்ணக்கூடாத ஒரே விஷயம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரீன் டைம் இல்லாம பாத்துக்கணும். நீங்க மத்த சொன்ன 3 விஷயமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உங்களுக்கு தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா தாராளமா நீங்க அதுல எது வேணா நீங்க பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த சுடுகோ பசில்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப திங்க் பண்ற விஷயம், திங்க் பண்ண வைக்கிற விஷயம். ஸோ அதை டே டைம்ல விளையாடினா பெட்டர். டே டைம்ல விளையாடினா பெட்டர். ஏன்னா உங்களுக்கு திங்கிங் ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்னஸ் வந்து வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். ரீடிங் வந்து பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்தது மூவ் பண்ணலாமா? ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட். அப்போ நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு எல்டர்லியா நம்ம மூவ் ஆகும் போதும் ஆனந்த் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆனந்த் சார் சொல்லுங்க சார். மேடம், எனக்கு வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அது வாட் இஸ் தி எவ்வளோ அளவு வரைக்கும் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம்? சில பேர் வந்து காலையில் வெறும் வயத்தில் எழுந்த உடனே 2 லிட்டர் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க, வெறும் வயத்தில் குடிங்க அப்படின்றாங்க. சில பேர் உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி கரெக்ட் ப்ரொசீஜர்? ஹவு மச் வாட்டர் வி கேன் ட்ரிங்க்? புரியுது சார், நீங்க கேக்குறது புரியுது. அந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒரே டைம்ல வந்து இந்த 2 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும்ல, அது வந்து ஓவர்லோட் ஃபார் த கிட்னி. அது நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட கிட்னியோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும், ரெண்டு இவ்வளவுதான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து இவ்வளவுதான் இங்க பின்னாடி சொல்றாங்க 2 லிட்டர்ஸ் அட் எ டைம் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணக்கூடாது சார். இட்ஸ் நாட் கரெக்ட். அது நம்மளோட வயிறே வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனுக்கு நம்மள ஃபோர்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நமக்கு எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிக்கலாம், அவ்வளவுதான். காலையில எழுந்த உடனே வார்ம் வாட்டர் வந்து 1 கிளாஸ் குடிக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனை ஃப்ரீ பண்ணி விடும். அதனால ஹாட் வாட்டர்ல வார்ம் வாட்டர், மிதமான சூடுல வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறது நல்லது. உங்களால வந்து ஒரு லைம் வாட்டர் குடிக்கலாமா? லைம் வாட்டர் உங்களுக்கு செட் ஆக எம்டி ஸ்டமக்ல லைம் வாட்டர் வேண்டாம் சார். ஏன்னா அது அசிடிட்டி கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. நீங்க புதுசா எதை ட்ரை பண்றதா இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஆனா தொடர்ந்து ஒரே விஷயத்த வந்து பண்றதா இருந்தா டாக்டர் கிட்ட ஒரு தடவை சஜஷன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு நாள் காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் 1 கிளாஸ் வாட்டர் குடிப்பேன் எம்டி ஸ்டமக்ல. அப்புறம் பிஃபோர் கோயிங் டு பெட் 10 o'clock கோயிங் டு பெட் 1 கிளாஸ் வாட்டர். அது கரெக்ட் தான் சார், அது ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு இப்போ எஸ்பெஷலி சம்மர் டைம்ல தூக்கத்திலுமே டீஹைட்ரேஷன் ஆகும். உடம்புல இருக்கிற இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முக்கியமா சம்மர் டைம்ல தூங்கும் போதும் நம்ம 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு படுக்கிறது நல்லதுதான். ரெஸ்ட் ரூம் போனோம்னா நம்ம எழுந்து போய் ஆமா 1 கிளாஸ் வந்து நம்ம குடிச்சுக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து ஃபுட்டையும் நிறைய தண்ணி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிடுறோம்னா, நல்ல மென்னு சாப்பிடுறோம்னா தேவைப்படாத தண்ணி நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சாப்பிடும் போதும் தண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி சூ பண்ணி சாப்பிடும் போதும் தண்ணி அதிகம் தேவைப்படாது. பட் நமக்கு ஏஜ் ஆகும் போதும் பல்லு கொஞ்சம் கொட்டிடுது, அதனால எனக்கு சூ பண்றது சிரமமா இருக்கு, அதனால நான் தண்ணி குடிச்சுக்கிறேன்னா எப்பவுமே வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கிறீங்கன்னா. ஏன்னா அது டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம நார்மலா சில் தண்ணி குடிக்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அந்த ஆசிட் வயிற்றுல வந்து டைஜஷனுக்கான ஆசிட் வந்து என்ன சொல்றது, ஆசிட் வந்து நெருப்பு மாதிரி இருக்கும். அப்ப அந்த நெருப்பு மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணும். நம்ம ஐஸ் வாட்டரோ இல்ல ஒரு சில்னஸ் ஆன வாட்டரோ குடிக்கிறோம்னா அந்த ஃபயர் வந்து கம்மியாயிடும் வயிற்றுல. அப்ப டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகும். வார்ம் வாட்டர் இஸ் பெட்டர். சாப்பிடும் போதும் தேவைப்பட்டுச்சுன்னா ஜென்ரலா நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நீங்க குடிச்சிட்டீங்கன்னாலே போதும்.
பட் எக்ஸசிவ் வாட்டர் இன்டேக் ஆன் ஒன் அட் அ டைம், ஒரே டைம்ல வந்து எடுக்க கூடாது யாரா இருந்தாலும். மிட் நைட்ல இதாகும் வருது, அப்ப குடிக்கலாமா? தேங்க்யூ வெரி மச் மேடம். ஓகே சார். மிட் நைட்ல தண்ணி தாகம் எடுக்குது ஒரு 2 மணி 3 மணி. கண்டிப்பா குடிக்கணும். எப்போ தண்ணி தாகம் எடுத்தாலுமே கண்டிப்பா நாம வந்து தண்ணி குடிக்கணும் சார். அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம பாடி வந்து கேக்குது, தாகம் கேக்குது. முக்கியமா இந்த சம்மர் டைம்ல, இந்த வருஷம் நமக்கு சம்மர் ஹீட் வந்து அதிகம். ஸோ நம்ம வந்து தண்ணி யூஸ்வலா குடிக்கிறத விட இப்ப நம்ம உடம்பு தண்ணி நிறையவே கேட்கும். நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தா கூட தண்ணி கேட்கும் உடம்பு. அதனால தாராளமா தண்ணி குடிங்க. உடம்பு கேக்குதுன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அது நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் அதே தான். இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகினும் குறையினும். உடம்பு கேக்குதுன்னா அதுக்கு தேவை கேக்குது. தாகம் இல்லாமலே தண்ணி குடிக்க கூடாது, தாகம் எடுக்கும் போதும் தண்ணி நிச்சயமா குடிக்கணும். பசி இல்லாமலே சாப்பிடக்கூடாது, பசிக்கும் போது நிச்சயமா நம்ம சாப்பிடணும். சோ இதுதான், இது சிம்பிளான விஷயம் தான். நம்ம இத உடல் அறிந்து உணர்வு அறிந்து நம்ம அந்த செய்யற செயல்கள் வந்து நம்ம உடம்புக்கு டெஃபினட்டா வந்து கேரி பண்ணி பெட் டைம் ராத்திரிங்கிற ஒருத்தர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. சில பேர் பட்னி இருக்கிறாங்களா, அதை பத்தி என்ன பேசுறீங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறத சொல்றீங்களா? ஆமா. ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த டே தான். அது சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனா அது நீங்க புதுசா ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா நீங்க டாக்டரை கேட்டுட்டு ஃபாஸ்டிங் இருங்க. ஏன்னா அந்த சுகர் ஃபிளக்சுவேஷன் இருக்கிறது, பிபி ஃபிளக்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம அதை கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணணும். இன்னொன்னு, ஃபாஸ்டிங் இருக்கோம்னாலே ஓவரா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. அதுதான் ஃபாஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். உடல் உழைப்பு நிறைய பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருக்கோம்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் நம்மளால. அது ரொம்ப உடம்புக்கு சிரமமா இருக்கும். ஸோ ஃபாஸ்டிங்ன்றது வந்து உடம்புக்கும் மனதுக்கும் சேர்ந்துதான். நம்ம ரொம்ப அமைதியா சைலண்டா நம்மள வந்து கேரி பண்ண முடியும், ஒரே இடத்துல இருக்க முடியும். டிராவலிங் பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் இருக்கு. நம்ம ஒரே இடத்துல ஒரு ரூம்ல தான் இருக்க போறோம். ஒரு ரூம்னா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம், நிழலான ரெஸ்டிங்ல தான் மேக்ஸிமம் இருக்க போறோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்து ட்ரை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா சிலருக்கு பசி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங் மாதிரி இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா கஞ்சி மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, சாலிட் ஃபுட் எடுக்காம. அதாவது ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா எடுத்து அதையுமே ஃபாஸ்டிங்கை கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஸோ அதனால எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதா ஃபாஸ்டிங்னு நம்ம சொல்லி வந்து நம்ம உடம்ப வந்து வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பழங்கள் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சமைச்சு சாப்பிட்ற உணவுக்கும் ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ராவா சாப்பிட்றோம் இல்லையா, அதுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நமக்கு அப்சார்ப் ஆகணும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். உணவு சாப்பிட்றதுக்கும் பழம் சாப்பிட்றதுக்கும் இடைவேளை டியூரேஷன் இருக்கணும். இப்போ தயிர் சாதத்துல மாதுளம்பழம் திராட்சை எல்லாம் போடலாமா? அதெல்லாம் சாப்பிடலாமா? அது ஒண்ணும் பண்ணாது, விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம். பட் தனியா சாப்பிட்டா அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதாவது இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது மேடம். ஆனா உடம்பு அப்சார்ப்ஷன் பண்ணணும்ல. நான் சாப்பிட்றது என்னோட சிறுகுடல் வந்து அது சத்தை எடுத்துக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கு எது இன்னும் பெட்டரா இருக்கும்னா தனித்தனியா சாப்பிட்றது. சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் தப்பு கிடையாது, ஒன்னும் பண்ணாது, உடம்பு ஒன்னும் தப்பு பண்ணாது. அது அதோட வேலையை செஞ்சுக்கும். கீரையும் தயிர் சாதம் சாப்பிடலாமா? கீரையும் தயிர் சாதம் அது சிலருக்கு ஒத்துக்காது மேடம். மோஸ்ட்லி மீல்ஸ்ல வைப்பாங்க, ஹோட்டல் போனோம்னா எல்லாமே வச்சிருவாங்க. ஒத்துக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றது, இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நடிகர்கள் நடிகைகள்லாம், அவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம், அவங்க எல்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு யோசிக்கிறோம்ல. மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களோட கட் ஹெல்த், அதாவது வயிறை நல்லா பாத்துக்கிறதுக்கு அவங்க சிம்பிள் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. வகை வகையா சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்றது, நம்ம மீல்ஸ் சாப்பிடுறோம்ல ஹோட்டல், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இட்லி, அதுக்கப்புறம் தால், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுட்டா தான் எடுத்துப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோங்க. இப்போ லஞ்சுக்கு ஒரு சாதம், ஒரு குழம்பு, 2 காய்கறி அப்படிதான் சாப்பிடுவாங்க.
ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நிறைய வெரைட்டி இருந்து சாப்பிடணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ரெண்டு ஃப்ரூட்டு 2 வெஜிடபிள்ஸ் டெய்லி ரொட்டீன்ல நம்ம கலந்துக்கிறோமா அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நன்றி. கல்யாண சாப்பாடுல ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம ட்ரெடிஷனல் சாப்பாடு வடை பாயசம் பண்ணீங்கன்னா பாயசம் மோருக்கு முன்னாடி தான் பண்றது. அது என்ன நீங்க ஆக்சுவலா ஸ்வீட் வந்து ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் வாயில வச்ச உடனே நமக்கு அந்த உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா, சலைவா சுரக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத், ஸ்டமக்ல கிடையாது. ஸோ டைஜஷன் வந்து மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்குமே வந்து டைஜஷன் நடக்கும். கம்ப்ளீட்டா வந்து அது டைஜஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ வாயில வந்து நம்ம ஒரு பொருள் வச்ச உடனே நமக்கு வந்து சலைவா வரும், உமிழ்நீர் வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபுட் வந்து சர்க்கரை தான், அதாவது இனிப்பான பொருள். அதனால கொஞ்சமா இனிப்பு வந்து சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறது நம்மளோட கலாச்சாரம். சாரி டு இன்டரப்ட் மேம். நம்ம இந்த செஷன் ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கலாமா? ஓகே ஷூர். ஓகே ஷூர். ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால புரியுது. ஸோ ஃபுட் ரிலேட்டடான குவெரிஸ் மட்டும் இப்போ அவங்க கேட்டதுனால நம்ம பேசிட்டோம். I'm just continuing with the session. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா we'll address it in the end, sir. So we'll continue. இப்போ நம்ம இந்த எப்படி சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது, நம்மளோட டெய்லி ரொட்டீனை எப்படி வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் சர்க்காடியம் ரிதம் பேஸ் பண்ணி. இப்போ மென்டல் ஹெல்த் எல்டர்லி, ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத we'll discuss now. ஸோ நம்ம மேக்சிமம் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியுமோ பண்ணணும். அதாவது எப்போ ஹெல்ப் வேணுமோ அதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கணும், எப்போ ஹெல்ப் வேணாமோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ஜென்ரலாவே நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப என்னால தண்ணி வந்து நான் எழுந்து போய் எடுக்க முடியும், என்னால கிச்சன்லனா நான் எழுந்து போய் எடுத்து பழகணும். ஏன்னா சம்டைம் என்ன நம்ம நினைச்சு போனா எனக்கு வயசாகுது அதனால நான் வந்து ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம உடம்புக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறத கம்மி பண்ணிடுவோம். அது நம்ம பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கும் போதுமோ நம்ம நடந்துட்டே இருக்கணும், உட்காரணும், நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்பதான் பாடியில வந்து சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நான் உட்காந்துட்டே வந்து நான் என்ன கிச்சன்ல இருந்து எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க, அந்த ரிமோட் எடுங்கன்னு சொல்லி நான் வயசாயிடுச்சுன்னு நான் வந்து என்னை வந்து ஒரே இடத்துல நான் என்னை வச்சுட்டேன்னா என்னோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனால என்னோட அந்த சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகும். அப்போ என்னோட டைஜஷனுமே ஸ்லோவா இருக்கும். அந்த நேரம் எனக்கு சாப்பிட்டு திரும்ப அடுத்த வேளை பசிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய நேரம் வயதாகும் போது எனக்கு பசி கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் இது நம்மளால பார்க்க முடியும். அதனால நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் நம்ம நடமாடிக்கிட்டே இருக்கணும். வெளியில நம்ம போறோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம்ல நம்ம பக்கத்துல எங்க பார்க் போறோம், இல்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, யூ கேன் கோ ஃபார் வாக்கிங்னா தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ. அதுக்கப்புறம் சேஃப்டி. நம்ம ஏஜ் ஆகுது, குழந்தைகள், வாட் எவர் இட் இஸ், நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மொபைல் போனோ லேண்ட்லைனோ வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் யூர் ஹோம், உங்களுக்கு திடீர்னு கால் பண்ணி கூப்பிடுறதுக்கு பக்கத்துல யாருன்னா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே வந்து அதுக்கான ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்குன்னா உடனே யாரை கால் பண்ண முடியும், பக்கத்து வீட்டுல இருக்கவங்களையோ இல்ல வந்து எதிர் வீட்லயோ நெய்பர் கிட்ட கனெக்ட் வச்சுக்கணும் நம்ம. இல்ல ஃபேமிலியில எல்லாருமே இருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம், அவங்க நமக்கு வந்து எதனா பண்ண போறோம். அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும் போதும் நார்மல் மைல்டு மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும். பெருசா நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட அந்த மொபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். வாக்கிங் நம்ம பண்ணாலே போதும், பெருசா நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம். மைல்டு மூவ்மெண்ட்ஸ் பண்ணா போதும், வாக்கிங் பண்ணாலே போதும். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் திங் வாட் ஆல் ஆஃப் அஸ் கேன் டு. ஸோ அது பார்த்துக்கணும். நமக்கு சோஷியலி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நமக்கு அக்கேஷனலா தான் கிடைக்கும் நமக்கு. ஆனா டெய்லி நம்ம பேசுறதுக்குன்னு நமக்கு சுத்தி ஆள் இருக்கணும். அப்படி ஆள் இல்லை, நமக்கு வீட்டுல எல்லாருமே பிஸியா இருக்காங்க, வேலைக்கு போயிடுறாங்கன்னா உங்களோட தயவு செய்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும், முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. டெய்லி ஒருத்தர் கிட்ட பேசுங்க. டெய்லி ஒரே ஆள் கிட்ட பேச முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான்.
அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வந்து ஒரு வீடியோ கால் போட்டு பேசுங்க. போன்ல பேசுறதை விட வீடியோ கால் பேசினீங்கன்னா போனை அப்படி வச்சுட்டு பேசலாம். ஸோ கையில எதுவும் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. ஸோ நீங்க மனம் விட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு குரூப் நிச்சயமா இருக்கணும். ஸோ அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சேலஞ்ச் யுவர் பிரெயின். இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, பசில் விளையாடுவேன், சுடுகோ விளையாடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் வந்து நியூரான்ஸ் எல்லாமே வந்து டைட்டன் ஆகும். ஸோ நியூரான்ஸ் வந்து டைட்டனா இருக்கு, அதாவது நரம்பு செல்கள் சொல்லுவோம், நர்வ் செல்ஸ் எல்லாம் நியூரான்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து கனெக்டடா இருக்குனாலே நம்மளோட மொபிலிட்டி, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், மூவ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டாம், உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஃபுட் சாப்பிட்டு நம்ம பழகணும். ஏன்னா இப்போ இருக்கிற கலாச்சாரம் பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியில வாங்கி சாப்பிட்ற கலாச்சாரம் இருக்கு. அண்ட் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சிலர் வீட்லயே சமைச்சாலுமே சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம உணவு சமைச்சு ஒரு அந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டோம்னா தான் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம். இப்ப சப்பாத்தி மாதிரியான விஷயங்கள் ஓகே, காலையில செஞ்சு ஈவினிங் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. பட் ஒரு இட்லி சுடுறீங்க அப்படின்னா அதை அப்பவே சாப்பிட்டுடணும். நம்ம அதை வச்சு வச்சு என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனா தினமும் வந்து சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வந்து காரக்குழம்பு, ஒரு வாரம் சாம்பார் அப்படி சாப்பிடக்கூடாது. வீட்டுல சாப்பிட்றது அப்படிதான் பண்ண முடியும். அதுக்கு பதில் நீங்க வந்து தயிர், ரசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடுங்க. சமைக்க முடியல, நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடான உணவே வந்து நமக்கு போதுமான விஷயம் தான். நம்ம நல்ல தண்ணி குடிக்கணும், நம்ம மூவ்மெண்ட் வந்து பாடியில வச்சுக்கிட்டோம்னாலே வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஏஜிங் ஆகுதுனாலுமே நமக்கு வந்து பாடி நமக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜியை கொடுக்கும், நம்ம ஹெல்த்தியாவே இருப்போம் நிச்சயமாக. அதுக்கப்புறம் எமோஷனல் சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஏஜ் ஆகும் போதும் நம்மளோட மூட் வந்து கொஞ்சம் திடீர்னு லோ ஆகும், நமக்கு யார்கிட்ட எதனா பேசணும்னு தோணும். ஸோ அப்ப அதுக்கு வந்து ட்ரஸ்டபிளான பீப்புளை வச்சுக்கணும். அதாவது சோஷியல் கனெக்ட்ன்றதை நம்ம ஜாலியா என்ன வேணா பேசிக்கலாம். பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம், ஃபேமிலி பத்தி பேசலாம், நெய்பர்ஸ் பத்தி பேசலாம், சினிமா பத்தி பேசலாம், அதெல்லாம் சோஷியல் கனெக்ட். பட் இமோஷனலா சப்போர்ட் பண்றது வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் 2 பேர் நமக்கு நிச்சயமா இருக்கணும். நம்ம ஃபோன் பண்ணி என்ன பேசினாலும், அவங்கள நேர்ல பார்த்து என்ன பேசினாலும் அதை ரகசியமா அவங்க வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தரை நம்ம நிச்சயமா வச்சுக்கணும். அது மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க வந்து உங்களோட இமோஷன்ஸை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஒருத்தவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது யாருன்னு நீங்க உங்க மனசை கேட்டு அவங்க கிட்ட எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க தேவையான நேரங்கள். ஸோ நம்ம இப்ப இந்த சர்க்காடியம் கிளாக் பார்த்த மாதிரி டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பகல் நேரத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, அந்த டெய்லி ரொட்டீனு. ஸோ யூஸ்வலி ஹோம்ல ஏதாவது, வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்க, சிலர் பேப்பர் படிப்பாங்க, சிலர் ஏதாவது கிச்சன் ஒர்க் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, கார்டனிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன டே டைம்ல நீங்க ரொட்டீன் பண்றீங்களோ அது வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும் போதும் நமக்கு அந்த பேட்டர்ன் செட் ஆயிடும். ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவோம். சிலருக்கு அந்த 10 மணி ஆனாலே நைட் தானாவே அப்படியே கண்ணெல்லாம் சொக்கும். ஏன்னா அது உடம்பு வந்து ஆட்டோ பைலட் மோட்ல போயிடுச்சு, தானாவே 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அத மாதிரி நம்ம எந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது நல்லாவே இருக்கு, நம்ம உடம்பும் நல்லா இருக்குன்னா அந்த ரொட்டீன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஹாப்பி ஏஜிங் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? மேடம் சொன்னாங்க சுடுகோ விளையாடுறேன், ரீடிங் புக்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் வேர்ட் சொன்னீங்கன்னா ஓகே. ஃபிலாசபி லெக்சர்ஸ் கேட்பேன் யூடியூப்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபிலாசபி லெக்சர்ஸ் கேட்பேன். புது லாங்குவேஜ் கற்றுக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங் கன்னடா. ஓகே, சூப்பர் சார். மத்தவங்க? நான் காஞ்சனா வீட்டுல இருக்க பழைய துணிலாம் வச்சு ஒரு கால் மிதி மாரி போடுவேன். பேப்பர்ல குறுக்கெழுத்து புதிர் வரும் இல்லையா, அது அது ஃபுல் பண்ணுவேன். ரேடியோ நிறைய கேட்பேன். சூப்பர் மேம். ஸோ ஆர்ட் ஒர்க்ஸ் பண்றீங்க, அதே மாதிரி பாட்காஸ்ட், ரேடியோ எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அது எல்லாமே தகவல் தானே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகும்.
ஸோ உஷா மேடமும் போட்டிருக்காங்க அது மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நான் நடுவுல கொஞ்சம் நான் ரொம்ப ஆக்டிவா எல்லாத்துலேயும் ஒரு ஈடுபாடோட பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன். இன்வேரியபிளி you can find me in most of the programs of Dignity Foundation. எங்க நடந்தாலும். அப்புறம் we used to sing. I am not volunteering, participate. Every Tuesday நாங்க எல்லாரும் singing for pleasure இருக்கு. We sing karaoke songs அது. அப்புறம் even otherwise I used to sing, and also I do painting, artwork. எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பண்ணுவேன். That keeps me, and also reading. That keeps me active. அவ்வளவுதான். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒண்ணு, because of aging நினைக்கிறேன். என்னதான் நைட்டு கரெக்டா ஒரு 11 மணிக்கு தூங்க போனாலும் மிட் நைட் ஒரு தடவை 2 தடவை எழுந்துக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் I have crossed 80. ஸோ அதனால அப்புறம் ஒரு மாதிரி நாக்கு வறண்டு போற மாதிரி இருக்கு. அப்போ எழுந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சில நேரம் ஆனஸ்டா சொன்னா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. எனக்கு அது மாதிரி இருக்கும். ஓகே சார், அந்த ஸ்லீப் விஷயம் நான் லாஸ்டா சொல்றேன் மேம். தண்ணி குடிக்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ட்ரை டு பிளேஸ் த வாட்டர் பாட்டில் க்ளோஸ்டு, பக்கத்துலயே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எழுந்து நடந்து போய் குடிக்கிறது தான் சிரமம். ஸோ நம்ம அப்படி எழுந்து இருந்த இடத்துலயே உட்காந்துட்டு அதை அப்படியே எடுத்து குடிச்சிட்டு திரும்ப அப்படியே நம்ம படத்துக்கு போறோம். ஸோ அது மாதிரி சொம்பு மாதிரியான விஷயங்கள் எடுத்தாதான் நமக்கு அது எழுந்து கொஞ்சம் நின்று எக்ஸ்ட்ரா அதிக மூவ்மெண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம அப்படி திரும்பினோமா, க்ளோஸ்டு வாட்டர் பாட்டில் அப்படி எடுத்தோமா, டேப் பண்ணி அப்படி திறந்து இப்படி குடிச்சோமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு பாட்டில ரெடி பண்ணி உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துரும். We may have the urgency to go to. அது போய் தான் ஆகணும் மேம். I have also seen people like இது சிலர் பிடிக்காது, இருந்தாலும் நான் just wanted to share. நம்ம மொபிலிட்டியாவே இருக்கோம்னாலுமே, நம்மளால நடக்க முடியுது 80+ ஆகுதுனாலுமே நைட்ல மட்டும் சிலர் டைப்பர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த கஷ்டமா இருக்குல்ல, நமக்கு எழுச்சி ரெஸ்ட் ரூம் போறது, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த யூரினை ஹோல்ட் பண்ண பிளேடர் இன்னும் வீக்கா தான் போகும். நமக்கு அது நம்ம ரொம்ப முக்கியம். பிளாடர் வீக் ஆகுதுனாலே நம்ம திரும்ப நம்ம ஒருத்தரோட சப்போர்ட்டுக்கு நம்ம ஃபியூச்சர்ல போகிறதுக்கு நம்மளே வழிகாட்டுறதா இருக்கும். நம்ம யூரின் ஹோல்ட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். எழுந்து போய் நான் ரெஸ்ட் ரூம் போகணுமான்னு நான் நினைச்சனாலே எப்படி நான் யூரின் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நம்ம தூங்க முடியும்? கொஞ்ச நேரம் தான் நம்ம அப்படி இப்படி ஆடி ஆடி ஏதாவது ட்ரை பண்ண முடியும் தூங்குறதுக்கு. பட் கொஞ்ச நேரத்துல தூக்கம் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால இது ஒண்ணு ட்ரை பண்றாங்க. இஃப் யூ ஆனா நம்ம அந்த கில்ட் ஷேம்லாம் வச்சுக்க கூடாது. எனக்கு தூங்கணும், ஆனா ரெஸ்ட் ரூம் வந்தாலும் நான் போகணும், எனக்கு தண்ணி வேணா நான் குடிக்கணும், காலையில் நானே அதை எடுத்து போட்டுருவேன், அப்படி நம்ம மைண்ட் மாத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ரெஸ்ட் ரூமும் பெட்ரூமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஹோம் செட்டப்பா இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு நம்ம எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்கு. இன்னொன்னு, நைட்ல எப்பவுமே நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம் அப்படின்னா நம்ம நடக்கும் போதும் கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி லைட்டா தள்ளாட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே செவுத்த புடிச்சிட்டு நம்ம நைட்ல நடந்து போய் பழகிக்கணும். நைட்டு தூங்கிட்டு எழுந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எழுச்சிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இது மட்டும் பாத்துக்கோங்க. நான் இந்த கொஸ்டின் நான் லாஸ்ட்ல சொல்றேன் மேம். ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஒரு சின்ன மெமரி கேம். இப்ப நான் அடுத்த ஒரு பிக்சர் காட்டுவேன். அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ஃப்ரூட்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன வருது நீங்க பாத்துக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதுக்கப்புறம் ஐ மூவ் ஆன் டு த கொஸ்டின். ஓகேங்களா? ஓகேனா தம்ஸ் அப் கொடுங்க. நீங்க எல்லாருமே சூப்பரா இமோஜி எல்லாம் யூஸ் பண்றீங்க. ஐ எம் வெரி வெரி
happy to see your responses. Okay, move பண்ணலாமா? Image display பண்ணலாமா? Okay. தலை மறைக்குது கீழே பனானா இது கீழே என்ன? ஆப்பிள் இருக்கு, பெரி இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் இருக்கு. இதுதான், இது 4 தான் மிக்சிங்கா இருக்கு. இன்னும் ஒரு 10 செகண்ட் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் will go to questions. சோ நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க சாட் பாக்ஸ்ல எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளவு பாத்தீங்க, நம்பர் ஆஃப் ஆப்பிள் எவ்வளவு பாத்தீங்க, பெரிஸ் எவ்வளவு பாத்தீங்க? ஆரஞ்சு வந்து 3. ஓகே, தர்பூசணி 2, பனானா இங்க 2 அங்க 2. ஓகே ஓகே, காசி சார் ரெடின்னு போட்டிருக்காரு, ரிப்ளை பண்ணுங்க சார். ஆரஞ்சு வந்து 3 இடம். ஓகே, ஆப்பிள் வந்து 3 இடம். ஆப்பிளும் 3 இடம் தான். ஆரஞ்சு 4, செர்ரி 2. ஆரஞ்சு 4 பார்த்தேன், 4, செர்ரி 3. செர்ரி 2 பார்த்தேன் ஞாபகம். ஓகே, பழம் வாழைப்பழமும் 3 பார்த்தேன். தர்பூசணி 1. தர்பூசணி 2. 2 தர்பூசணி இது 3 மட்டும் பதில் சொல்லுங்க. தர்பூசணி எல்லாம் விட்டுலாம், நீங்க எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. 3 மட்டும் கரெக்டா சொல்லுங்க. காசி சார் பெரி 2ன்னு போட்டிருக்காங்க. 4 2 இடத்துல 4 இருந்தது. ஓகே, நீங்க 4 சொல்றீங்க. 2 4 இருந்தது. 2 இடம் இருந்தது, 4 இருந்தது. சரி, ஆரஞ்சு எவ்வளவு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு போயிடலாம். ஆரஞ்சு 2 முழுசு. ஆரஞ்சு 2. ஓகே, சரி, அடுத்து ஆப்பிள். ஆப்பிள் எத்தனைன்னு சொல்றீங்க? How many number of apples? 3. Okay, 3 apples. 3 apples. Okay, berries. பெரிஸ் வந்து cluster of 2 நினைக்கிறேன். 3 பெரி 3 தான். Okay, fine. சரி, we'll again see the picture and confirm it. Yes. ஆரஞ்சு எத்தனை இருந்துச்சு? தலை மறைக்கிறது தர்பூசணிக்கு. இப்போ சம்மர்னால எல்லாருமே வாட்டர் மெலனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் வாட்டர் மெலன் क्वेश्चनே கேட்கல உங்களை. 2 பெரி சொன்னது கரெக்ட், 2 பனானா சொன்னது கரெக்ட், 4 ஆரஞ்சு சொன்னதும் கரெக்ட். மை ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். வெரி குட், வெரி குட். சோ இது ஜஸ்ட் 30 செகண்ட் தான், பட் நம்மளோட அந்த ஃபோக்கஸ் மெமரி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ இது மாதிரி நம்ம ஃபேமிலியோட, உங்க வீட்டுல பேர குழந்தைகள் இருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்க உண்மையிலே வீட்டுல பேர குழந்தைங்க இருக்காங்களா, நீங்க ரொம்ப கிஃப்டட். ஏன்னா அவங்களுக்கும் விளையாட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி 2 பேர குழந்தைங்களா இருக்கணும், அவங்க சண்டை போட்டுப்பாங்க. நீங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க உங்களோட மீட் டைமா மாத்திக்கலாம். மீட் டைம்னா உங்களோட என்ஜாயிங் டைமா நீங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கும் பிடிக்கும், நம்மளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடலாம். சோ இதை தாண்டி வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் ஓல்ட் ஏஜ்னா? இதுல நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. எஸ்பெஷலி வந்து ரீடிங் பண்றது சொன்னீங்க, கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்றது மேடம் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து கார்டனிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். உங்களால வெளியில போய் கார்டனிங் பண்ண முடியலனாலும் வீட்டுக்குள்ளேயே சில விஷயம் பண்ணலாம். நான் என்னோட க்ளோஸ் ஒரு ஆண்டி நான் பார்த்திருக்கேன். ஷீ இஸ் க்ளோஸ் டு 80. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு கீழே வந்து செம்பருத்தி நிறைய செடியெல்லாம் இருக்கும், பூவெல்லாம் பறிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க வீடு எடுத்துட்டு வந்துருவாங்க. பாட்ல தண்ணி வச்சு அழகா அதை அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க. சோ அது ஒரு சின்ன வேலை தான் அது, ஆனா அதை பண்ணும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அது அவங்க காலையில அதை பண்ணாதான் அவங்களுக்கு அந்த டேவே ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்னதா நம்ம நேச்சரோட கனெக்ட் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப பெருசாதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சின்ன விஷயங்களே நம்ம பண்ணலாம் கார்டனிங் பண்ணும் போது. அதே மாதிரி ஒரு லில்லி பிளான்ட் வச்சுக்கலாம், மணி பிளான்ட் வைக்கலாம், பட்டன் ரோசஸ் வைக்கலாம். முக்கியமா இந்த பூ பூக்குற மாதிரியான ஃப்ரூட் இதெல்லாம் வைக்கிறீங்க வீட்டுலன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கலர் கலரா ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நேச்சரோட அழகா நீங்க கலெக்ட் பண்ணிக்கும் போதும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரீடிங் பண்ணுவோம், ஆக்சுவலா நம்ம இந்த லெஃப்ட் ரைட் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கணும், அதுக்குதான் ரீடிங் பண்ண சொல்றது.
நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் வந்து கோஆர்டினேஷன் எப்ப பண்ணோம்னா நம்மளோட ஐஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி எப்படி மூவ் ஆகுதோ அப்ப. சோ அதே மாதிரி இந்த இது கையில எப்படி பண்ணணும் நம்ம, அதாவது 8 போடலாம் நம்ம. சோ நார்மலாவே இப்படி போடலாம் நம்ம. அது இந்த சின்னதா நான் போடுறேன் ஃப்ரேம் கம்மியா இருக்கிறதுனால. பட் நம்ம கையை இப்படி வச்சு நல்லா பெருசா இப்படி நம்ம போடும் போதும் நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் வந்து கோஆர்டினேட் ஆகும். அப்ப நம்மளோட பாடியோட பேலன்ஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும் நம்ம வாக்கிங்ல சிட்டிங்ல அது எல்லாமே. அண்ட் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ், இப்போ ஒரு மேம் சொன்னாங்க இல்லையா கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்றாங்க, டால் எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. பெயிண்டிங், கலரிங், ஏதாவது டிசைனிங் பண்றது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒண்ணுதான் எல்லாரும் பண்ணணும்ன்றது கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா we are all unique. இப்ப மீன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நீந்திட்டே தான் இருக்கும், அதை ஓட சொல்ல முடியாது. மான் வந்து துள்ளி துள்ளி தெரிஞ்சுட்டே தான் இருக்கும், அதை வந்து நீந்த சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்கள மனசுக்கு அந்த இன்ட்யூஷன் ஒண்ணு சொல்லும், இதை பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல நம்ம எப்பவுமே நம்மள கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட ஸ்பேஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டுல எது பாசிபிளோ அதை நம்ம பண்ணிக்கணும். இன்னொன்னு முதலே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, பேசுறது, நேர்லயோ இல்ல ஆன்லைன்லயோ வாட் எவர் இஸ் பாசிபிள், நம்ம தான் அதை கிரியேட் பண்ணணும். அவங்க நமக்கு கால் பண்ணலன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. அவங்க பண்ணலைன்னா நம்ம திரும்ப கால் பண்ணி கேட்கணும், நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி, எப்படி போயிட்டு இருக்கு, நம்மளே வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும். நம்ம யாருக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. அண்ட் இன்னொன்னு இப்போ கெரோக்கி சொன்னாங்கல்ல, அது மாதிரி நீங்க அடிக்கடி நீங்க பாட்டு பாடுங்க. ஆர்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். நம்மள வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறது வந்து ஆர்ட் ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். அதனாலதான் எந்த ஒரு ரிலிஜன்லயுமே பாத்தீங்கன்னா பாடல் வந்து ரோல் பிளே பண்ணும். சாமி பாடலா இருக்கட்டும், சர்ச் போறவங்க அங்க பாடுறதா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்ட் ஹெல்ப் பண்ணும். அதனால தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உஷா மேடம் சொல்லியிருக்காங்க, அவங்க அழகா பூக்கோளம் போடுவாங்களாம். ஸோ பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கரெக்ட். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விதம் தான் மேடம். இதுல எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது நான், பட் ஐ வாண்டட் டு சஜஸ்ட் யூ, உங்களை பத்தின விஷயங்களை நீங்க பதிவு பண்ணுங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பெரிய பிரபலங்களை பத்தி டாக்குமெண்ட் பண்றாங்க, அது எப்ப வேணா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆனா நம்ம யாரு, நம்ம ஒரு 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்திருக்கோம் இல்லையா, அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப நம்ம ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்றோம் இல்லையா, அப்ப நம்ம நிறைய பார்த்திருப்போம் லைஃப்ல. அது வந்து நம்ம பதிவு பண்ணணும். அது வந்து ஒண்ணு உங்களுக்கு எழுத முடியும்னா நீங்க எழுதுங்க, இல்ல எழுதுறது எனக்கு சிரமம்னா நீங்க ஒண்ணுமே இல்ல, போனை எடுத்து வச்சு டெய்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட பேர பசங்க கிட்ட கொடுங்க, அழகா அவங்க வந்து ஒரு ரீலாவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு படமாவே அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏஜ்ல வந்து பசங்க நல்லா அதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஏன்னா நம்மளோட வரலாறு வந்து அப்படியே முடிஞ்சிடக்கூடாது. நம்ம யாரு அப்படின்றது வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னா நாம பதிவு செஞ்சு வச்சாதான் அது தெரியும். சோ அதனால அதை பண்ணுங்க நீங்க. சோ வீடியோ வந்து நீங்களே வீடியோ எடுத்து பேசுங்க. இவர் இப்ப ரீசெண்டா பண்ணியிருந்தாரு, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அவரோட படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க இயக்குனர் பாரதிராஜாவோடது. அப்ப வயசானதுக்கு அப்புறம் அவரு வந்து எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசினப்ப அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை முடிகிற போதும் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதும் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்குன்ற மாதிரி. அப்போ ஏன் பயமா இருக்குன்னு யோசிக்கும் போதும் என்னோட விஷயங்கள் எல்லாம் நான் கடத்தலைன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப அவரோட அறிவை கடத்துறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா அவரோட அறிவு, அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில அவர் பார்த்தாரோ அது பேசுறதுதான். அப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு, ஒரு வீடியோ பண்றது, கேமராவை ரெடி பண்ணிட்டு டெய்லி ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. ஒவ்வொரு படமும் எப்படி நான் எடுத்தேன், இந்த நடிகர்கள் இதை பண்ணாங்க, நடிகை எப்படி பண்ணாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப் சேனல்லே போட்டுட்டாரு. சோ அந்த மாதிரி நமக்கும் அவங்களோட விஷயத்தை அவங்க லெவலுக்கு அவங்க பண்றாங்கன்னா நமக்கும் அதெல்லாம் இருக்கு. சோ நம்மளும் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்றோம். ஒரு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, அதுல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிருப்பாங்க, இல்ல பிசினஸ் பண்ணிருப்பாங்க, பிரைவேட் ஜாப் பார்த்திருப்பாங்க, மேரேஜ் ஆயிருக்கும், உங்களுக்கு குழந்தைகள் வந்திருப்பாங்க, அப்புறம் பேர குழந்தைகள் ஆயிருப்பாங்க, நீங்க வெல்த் பில்ட் பண்ணிருப்பீங்க, இதுல நிறைய நல்லது கெட்டது பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்து நான் அட்வைஸ் பண்றேன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வீடியோவா நீங்க பதிவு பண்ணி கொடுத்துருங்க உங்க ஃபேமிலிக்கு. இட் வில் பி வேல்யூட்.
சோ அது வந்து நீங்க ஒரு கோலாவே எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. இன்னொன்னு, இன்னைக்கு நடக்கிற விஷயம் இது இப்பயே கடந்து போயிடும். ஏன்னா நான் ஒண்ணு பண்றேன்னு நினைச்சிட்டு நான் நாளைக்கு பண்றேன்னு பண்ணி எதுவுமே யோசிச்சு அப்படியே இங்கேயே விட்டுருவோம் நம்ம. அதனால எப்பெல்லாம் தோணுதோ உங்க வீட்டுல போன் உங்களுக்குன்னு இருக்குன்னா எடுத்து நான் மனசுல நினைக்கிறத அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுங்க. உங்களோட நினைவுகள் எல்லாமே எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து மனசுல இருக்கிற பாரத்தை, இமோஷன்ஸ், ஃபீலிங் எல்லாமே வந்து வெளியில கொட்டுறதா இருக்கும். ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுங்க. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான். சோ என்னோட சைட்ல இருந்து நான் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் மேடம் கேட்டிருந்தாங்க இல்லையா, மிட் நைட்ல வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றது. ஸோ யூஸ்வலி வந்து 80+ ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து இந்த யூரினரி ஹோல்டு பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அது நம்ம இயல்பு தான், அது அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை. அப்போ அதுக்குதான் வந்து நம்ம யூரின் போகிறதே ஹோல்ட் பண்ணக்கூடாது. யூரின் வந்தா போயிட்டு வந்து திரும்ப நம்ம படுத்து மறுபடியும் கண்ணு மூடி படுத்துக்கணும். நம்ம வந்து அந்த நேரத்துக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பாத்துக்கணும். படுத்தா உடனே தூக்கம் வரலன்னா இட்ஸ் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம தூங்கி மறுபடியும் காலையில லேட்டா எழுச்சிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்னு, இப்ப நான் இந்த ரொட்டீன் சொன்னேன் இல்லையா, இந்த சைக்கிள் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து டெய்லி ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஏஜ் ஆகுது, இப்ப நீங்க வந்து 80, 90 அதெல்லாம் போகும்போதும் உங்களுக்கு பகல் நேரத்துல எல்லாம் தூக்கம் வரும், நைட்ல தூக்கம் வராம இருக்கும். ஏன்னா எனக்கும் என்னோட பாட்டி 93 வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு அது அப்படிதான் இருந்துச்சு. நைட் எல்லாம் தூக்கம் வரலன்னுவாங்க, ஆனா பகல்ல தூங்குவாங்க. ஆனா குட்டி குட்டி தூக்கமா போடுவாங்க, ஆனா பசிக்கும் போதும் சாப்பிட்டுப்பாங்க. அதெல்லாம் ஓகேதான். சோ அதனால இப்ப எனக்கு வந்து பசி கொஞ்சம் லேட்டா முன்ன பின்ன எடுக்குதுன்னும் போதும் அது தவறு கிடையாது. பசிக்கும் போதும் சாப்பிட்டுக்கோங்க, தூக்கம் வரும்போதும் தூங்கிக்கோங்க, ரெஸ்ட் ரூம் வரும்போதும் போய்க்கோங்க, மோஷன் வரும்போதும் போய்க்கோங்க. ஆனா இது எதுவுமே நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பண்ணாம இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம ரொட்டீன்ல இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப அதிகமா ஏஜ் ஆகும் போது நான் சொல்றேன். இப்போ ஒரு 85க்கு மேல 90 எல்லாம் கிராஸ் ஆகும் போதும் இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதாவது நம்ம சொல்ற மாதிரி இந்த ரொட்டீன்ல தான் நம்ம இருக்கணும்ன்றது வந்து 90 இயர்ஸ்ல எல்லாம் நம்ம அவங்களை வந்து திணிக்க முடியாது. உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்கணும். சரிங்களா? சோ இதுதான் என்னோட சைட்ல இருந்து ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஃபார் திஸ் டே. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்போ கேட்கலாம். ஒரே ஒரு இதுதான், அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. அதனால நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அதனால பண்ற இது ஒரு நாளைக்கு கேரி ஓவர் தான் ஆகுது. அதை அவாய்ட் பண்ண முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கறியை இது பண்ணா அதை கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி பண்றதுக்கு கஷ்டம். 2வது 2 பேர் இருக்கும்போது இல்லை ஒருத்தராக இருக்கும்போது கொஞ்சம் இந்த இதெல்லாம் இப்போ இட்லி மாவெல்லாம் நம்ம அரைக்க முடியாது, வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி கொஞ்சம் ரெடி ஃபுட்டு, நூடுல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் சிலது யூஸ் பண்ணுறோம். நாட் ரெகுலர் ஃபுட்டு. ருட்டீன் வந்து நல்ல ஃபுட்டு வீட்டில் இப்போ குக்கு வந்து கொஞ்சம் 2 பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் பண்ணுறாங்க. பட் அதை தவிர சிலதெல்லாம் எமர்ஜென்சி வச்சுருக்கோம், அது வருது. அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறாங்க, அதுதான் இப்போ எப்படி இப்போ அவாய்ட் பண்ணுறது. கொஞ்சமாக செய்யணும் சார், கொஞ்சமாக செய்யணும். ப்ரிப்பரேஷன் குவான்டிட்டியை நோட்டீஸ் பண்ணுங்க. இதுல என்னன்னா, உணவு அப்படின்னு பார்க்கும் போதும் அது சமைக்கிறது வந்து ஒருத்தரே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து பர்ன் அவுட் அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு 60 வருஷமா சமைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஐயோ டெய்லி 3 வேளை சமைக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்கிற எல்லாரும் பகிர்ந்து வந்து வேலைகளை பண்ணி நம்ம பழகிக்கணும். ஒரு நாள் நான் காய்கறி கட் பண்ணனா இன்னொரு நாள் என்னோட ஹஸ்பண்ட் காய்கறி கட் பண்ண நான் கேட்கணும். இல்ல அவங்களா வாலண்டியர் பண்ணணும். சமைக்கிறது கூட ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க, ஆனா அந்த கட் பண்ணி யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வேலை பாதியா கம்மியாயிட்ட மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒருத்தரையே நம்ம பர்ன் அவுட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா 3/4 மணி நேரத்துல ஒரு சாப்பாடு, குழம்பு, ஒரு கொஞ்சோண்டு கூட்டு பண்ணிடலாம். கூட்டோ காய்கறியோ 3/4 மணி நேரம் 1 ஹவர்ல பண்ணிடலாம், ஸ்லோவா பண்ணா கூட. அழகு சாதம் தான் போடுவோம். ஆனா அது தொடர்ந்து நம்ம டெய்லி 3 வேளை பண்றோம்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடும். இதே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து
கணவன் மனைவி ஒன்னா இருக்கும், கூட வீட்டுல மத்தவங்க இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் வேலைகளை பகிர்ந்து பண்ணும் போதும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சமைக்கிறதுக்கு. சோ அது ஒண்ணு. உங்களுக்கு அந்த மத்த இந்த நூடுல்ஸ் மாதிரியான விஷயம் விருப்பப்படுறீங்க, நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அதாவது நீடு வாண்ட் ரெண்டு இருக்கு. நீடு வந்து 80%, அதாவது ஆரோக்கியமான உணவுன்றது 80% சாப்பிட்டுக்கணும். இந்த வாண்ட்னு இருக்குல்ல, ஆசைப்பட்டு நான் என்னைக்கோ ஒரு பீஸா சாப்பிடுறேன், ஒரு நூடுல்ஸ் சாப்பிடுறேன்னா அது வந்து 20% வச்சுக்கலாம் மாசத்துல. அத பகல் நேரத்துல சாப்பிட்டுக்கணும், ஈவினிங்க்கு மேல அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ஆசிட் செக்ரேஷன் இருக்கும், டைஜஷன் உடம்பு தானா பண்ணிக்கும். சோ அதுதான் சார் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, ஃபுட்டை வந்து முன்னாடி நாளே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு நம்ம 3 வேளை என்ன சமைக்கலான்றது முன்னாடி நாளே அட்லீஸ்ட் பேசி வச்சுக்கணும். நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா பேசி வச்சுட்டீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்து அது ரெடி ஆயிடும். ஓகே, நாளைக்கு நம்ம இதான் சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு நம்ம ரெடி, நமக்கும் சமைக்கிறதுக்கும் ரெடி ஆயிடும், காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு அதை சாப்பிட்றதுக்கும் உடலும் மனதும் ரெடி ஆயிடும் போதும் நமக்கு அது ஒரு பேர்டனா நமக்கு தெரியாது. நிறைய நேரம் பிளானிங் இல்லாததுனாலேயே சமைக்கிறத வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில எழுந்துச்சு நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இன்னைக்கு என்ன சமைக்கிறது. ஏன்னா அவங்க 365 நாள் சமைச்சுட்டே இருக்கிறதுனால என்ன சமைச்சா சரியா வரும்னு முடிவெடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அதனால நீங்க ஃபேமிலியா என்ன பண்ணுங்க, நாளைக்கு என்ன சமைக்கலான்றத முன்னாடி நாளே பேசி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 பேரோ 3 பேரோ யாரெல்லாம் வீட்டுல இருக்கீங்க. அவர் அதை கேட்கல, அவர் கேட்கறது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு பழசா சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வருது, அது அதுக்குதான் பதில் சொல்றேன் சார். ஃப்ரிட்ஜ்ல ஏன் வச்சு சாப்பிடுற நிர்பந்தம் வருதுன்னா, டெய்லி சமைக்கிறதுக்கு வந்து மனசு வந்து போர் அடிச்சிடும், உடலும் மனசும். டெய்லி சமைக்கணும் தான், சிம்பிளா சமைச்சு டெய்லி சாப்பிட முடியும். ஏன் அவங்க சமைக்க கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க எத்தனை வருஷமா அவங்க சமைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டோம்னா அவங்களுக்கு அது வந்து பேர்ன் அவுட்னு சொல்லுவோம் மென்டல் ஹெல்த்ல. அதாவது ஒரே விஷயத்த பல வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதும் மன ரீதியா வந்து ஐயோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு, எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகலையேன்னு ஒரு இது ஆயிடும். அதனால டெய்லி சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து 1/4 கிலோ கறி, வெண்டைக்காய் கறி பண்றது போல 1/2 கிலோவா வெண்டைக்காய் கறி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. அது மறுநாள் எடுத்து சாப்பிடுவோம். மைண்ட் தானே டிசைட் பண்ணு. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது நிச்சயமா வந்து ஆரோக்கியம் இல்லை. அதனால நமக்கு சமைக்க முடியலன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதம் ரசம் சாப்பிட்டுக்கலாம் மதியானம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த பிளெக்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும் நம்மளோட ஃபேமிலியில. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு தயிரோட விட்டுடலாம், இன்னைக்கு ரசத்தோட விட்டுலாம், இன்னைக்கு பருப்போட விட்டுலாம், ஓகே. அப்போ எனக்கு நாளைக்கு ஓகே, நாளைக்கு நான் இன்னொரு 2 காய் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம முன்னாடி நாளே நம்ம அது மைண்டையும் உடம்பையும் ரெடி பண்ணிட்டோம்னா கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்து நைட்டே வச்சுக்குவோம். இல்ல காலையில பக்கத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துச்சுன்னா தினமும் சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். மோட்டிவேஷன் இல்லாம போகும்போது தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றது ஈஸி, பட் பிராக்டிகல். we have toங்கறத பிரேயர் மாதிரி உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாதான். அதுதான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். உணவு சமைக்கிறது வந்து பெண்கள் கேட்டகரின்னு நம்ம இன்னுமே பிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல, அந்த இடம் தான் அவங்களுக்கு பர்ன் அவுட் இல்ல. சில இதெல்லாம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பொறுத்துதான். உணவு சமைக்கிறது பெண்கள்னு சொல்லாதீங்க. எந்த காலத்துல எந்த பெண்கள் சமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன், எல்லாம் ஸ்விக்கி ஆர்டர் தான். யாரும் ஒண்ணும் நம்ம மாதிரி எல்லாம் முன்கால மாதிரி எல்லாம் யாரெல்லாம் கிடையாது. நம்ம பாராட்டணும் சமைக்கிறாங்கல்ல. அதனால வந்து ஜென்ஸ் எல்லாம் வச்சிருந்தா அதனால இதெல்லாம் நடந்தது. இப்ப வந்து அப்படிலாம் கிடையாது. ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல்ன்ற மாதிரி வந்தாச்சு. அதான் these type of holders are suffering. பட் நம்ம யூஸ்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ, they are youngsters, so நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரி நம்ம மனசு நம்ம ஹெல்தியரா வச்சிருந்தாவே we can be happy even after 100, I feel. Thank you so much, ma'am. Nice of having your hearing your lectures and your informations. Thank you. Bye, ma'am. மேடம், காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சுக்கிறேன். அது காய்கறில ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சுக்கிறதா? ஒரு 2 நாளைக்கு வாங்கி வச்சுக்கலாம் சார், 2ல இருந்து 3 நாளைக்கு. பட் ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சா அது நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து இப்ப நம்ம மேக்சிமம் சாப்பிடுறது எல்லாமே வந்து பெஸ்டிசைட்ஸ், அந்த ஃபர்டிலைசர் போட்ட உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ நீங்க வீட்லயே கார்டனிங்ல கத்திரிக்காய் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க.
இல்ல ஆர்கானிக் ஃபுட்ஸ் கிடைக்குது, வாங்க முடியறவங்க வாங்கி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட லோக்கல் மார்க்கெட்லயே நமக்கு நல்ல காய்கறியா கிடைக்குதுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் மொத்தமா வந்து 1 வீக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி வேணா வாங்கிக்கலாம். காய்கறி 1 வீக்குக்கு வாங்கி வச்சா அது ஒரு மாதிரி டேஸ்டே மாறிடும். அதனால நியர்பை ஷாப் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே பாசிபிலிட்டி தான் சார். நான் சொல்றது நீங்க எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா அப்ளை பண்ணணும் இல்லையா? எனக்கு வந்து ஒரு 100 மீட்டர்ல எனக்கு கடை இருக்குன்னா நான் டெய்லி போய் வாங்கிட்டு வர முடியும். எனக்கு 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போனேன்னா டெய்லி போய் வாங்க முடியாது இல்லையா? உங்களோட சிச்சுவேஷன்ல என்ன பாசிபிலிட்டியோ அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்ல காய்கறி வைக்கணும்னா நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் சேஃபா வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வாங்கிக்கோங்க. டெய்லி போக முடியாது. சரி சரி. நல்லா இருந்தது செக்ஷன். அது நல்லா இருந்தது. இல்ல மேடம், நல்ல ஒரு மாதிரி இப்ப திருப்தியா ஒரு சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பத்தி உங்களோட ஸ்பீச்சே அவ்வளவு ஜோரா இருந்தது எனக்கு. நன்றி மேடம். தேங்க்யூ சோ மச். இல்ல மேடம், நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல சேவ் பண்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. பிகாஸ் நாங்கெல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல எல்லாம் இருந்த போது எப்படின்னா வந்து கட்டாயம் அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் வந்து இட் பிகம்ஸ் மேண்டேட்ரி, ரொம்ப அவசியம். அப்போ வந்து அங்கேருந்து நாங்க இங்க சென்னைக்கோ இப்ப இங்க வந்து செட்டில் பண்ணும்போது வாட் ஐ சஜஸ்ட் மை சில்ட்ரன் இஸ் தட் துணிப்பை இருக்கு இல்லையா, கறிகள் வாங்கி கொஞ்சம் மொத்தமா வாங்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு கோ எவ்ரிடே டு மார்க்கெட். தே கான்ட் டூ தட். அதை போய் வாங்க முடியாது. வாங்கிட்டு வந்து அவர் மொத்தமா நிறைய வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்தா அந்த ஸ்டோரிங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மெனக்கிடணும்னு சொல்லுவாங்கல்ல, மெனக்கிட்ட நீங்க வந்து துணிப்பை நிறைய துணிப்பை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அதை வந்து நான் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு துணிப்பையில போட்டு வச்சுட்டானா இப்போ 2 நாள் இருக்கிற அந்த வெஜிடபிள் ட்ரேல இருக்கிறத விட அது வந்து கூட ஒரு 2-3 டேஸ்க்கு கேரி பண்ணலாம். It will add on to the storage capacity. Okay. புரியுது. அதே போல பச்சை மிளகாலாம் வந்து ஒரு பேப்பர் அடியுது, அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி எதையா அவனை போட்டுட்டு அது மேல பச்சை மிளகா போட்டானா பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஒரு 4 நாளைக்கு இருக்கும். ஓகே ஃபைன் மேம், புரியுது. அன்னன்னைக்கே அந்தந்த நேரத்துல ஒரு 4 hours 5 ஹவர்ஸ்க்கு மேல எந்த ஒரு ஆகாரத்தையும் நம்ம வந்து மறுபடியும் சுட வச்சு சாப்பிடுறது வந்து நல்லது கிடையாது. சோ நிர்பந்தத்துல வந்து அந்த மாதிரி செய்யும் போது இப்படி செய்யலாம். ஓகே மேடம், தேங்க்யூ so much. Beautiful lecture. Every point was well covered. Okay. Thanks a lot, ma'am. So it was a very interactive session. So thank you to all the participants. I also learned most of the things what you are practicing in your daily routine. So blessed to connect with all of you, sir and ma'am. And I thank Dignity Foundation for this opportunity. Thank you, ma'am. Happy aging to all of you. Thank you. Thank you, Mahalakshmi ma'am. That was a wonderful session. Thank you, ma'am. Thank you all. Thank you. Well benefited, much benefited. நிறைய பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சமா மூவணும். சேர்ந்து போச்சு. Sure, sir. Thank you. Especially you told about walking and exercise and all limited ஆகணும்னு. But if I can do it, yeah. Yes, anything which is possible அதுதான் நம்ம பண்ணணும். நம்மளோட இயல்புக்கு மீறி எக்ஸ்ட்ராவா எதுவுமே நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். மீறின்னு இல்ல, எனக்கு I don't get tired. I can walk, I can do some yoga exercise and all that can be done, no? Definitely. ஏன்னா சில யோகா தொடர்ந்து பண்ணிருக்காங்கன்னா you have to definitely practice. ஏன்னா அதுக்கு உடம்பு அடாப்ட் ஆயிட்டு இருக்கும். இன்னொன்னு இப்போ சிலர் படிக்கட்டு ஏறிட்டு இருப்பாங்க, வீடு ஷிஃப்ட் ஆகும் போதும் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுவாங்க. அப்ப படிக்கட்டு ஏறது ஸ்டாப் ஆயிடும், அதனாலேயே முட்டி வலி வரும். அதனால நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து ஏதோ ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஏதோ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரொட்டீனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்.
ஏதாவது விட்டுட்டோம், பண்ணிட்டு இருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், படிக்கட்டு ஏறுறதை நிறுத்திட்டா திரும்ப படிக்கட்டு ஏறதுக்கான சான்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ திடீர்னு படிக்கட்டு ஏறுறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்மளோட உடம்புல ஏதாவது சின்ன மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன நம்ம யோசிச்சாலே நமக்கே தெரியும். தட் இஸ் வாட். தேங்க்யூ so much. Thank you ma'am. And members வந்து உங்க feedback and opinion groupல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். So I request members to share their opinions and வீடியோ வரும் this session. அவர் எடுத்துப்பார். Thank you Mahalakshmi ma'am. Thank you so much. You all for joining. Thank you. இன்னைக்கு செஷன் ரொம்ப அழகா இருந்தது. சூப்பர். நிறைய நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கணும். அதை நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். நமக்கு எல்லாமே தெரியுது, பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்புறம் என்னமோ சிஸ்டர் என்னமோ இது ஒரு சொன்னீங்களே, ஒரு பார்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கணும். எனக்கு புரியல அது எப்படி. பார்ட் பாடி பார்ட் வந்து அது வந்து ஆன்லைன் விரல் சுத்தி துணி போட்டு இப்படி ஆக்ட் பண்ணுவோம் வீடியோ. என்ன புரியல எனக்கு சார். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் எடுக்கிறீங்கன்னா, ஹார்ட் இதயம் எடுக்கிறீங்கன்னா வந்து நீங்க வரையலாம். இல்லைன்னா வந்து நீங்க பிக்சர் வாங்கி மேல ஒட்டுறீங்கன்னா அது ஒட்டலாம். அது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி. இந்த காம்படிஷன் ஃபுல்லாவே உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சுதான். நீங்க வந்து ChatGPT பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம், ஐடியாஸ் கேட்கலாம். அண்ட் நீங்க உங்க சஜஷன்ஸ் என்ன நீங்க ஐடியாஸ் பண்ண போறீங்களோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டியா நம்ம பண்றதுதான். ஸோ இதுல வந்து நீங்க சார்ட்ல வரைஞ்சு மேல ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே. பட் நீங்க அந்த பாடி பார்ட் இப்போ எடுக்கிறீங்கன்னா அது வந்து அதோட பெனிஃபிட் என்ன, இப்ப அது இல்லைன்னா என்ன ஆகும், அது இருந்தா என்ன நல்ல விஷயம் இருக்குன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து 3 minutesக்குள்ள நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும். அவ்வளவுதான். 5 minutes நீங்க 3 minutes இப்போ வந்து ஏன்னா 5 minutes சொன்னா ரொம்ப பெருசா போயிடும். இப்ப நிறைய பேர் இருந்து நம்மளுக்கு கஷ்டமாயிரும். 3 minutes எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அது 5 minutes 3 minutesனாதான் 5 minutesல முடியும். நான் நினைச்சேன் கை இப்போ தொப்பை என்ன தொப்பை தலைகாணி எல்லாம் கட்டிட்டு தொப்பையாட்டம் நடிக்கணுமா, அது மாதிரி ஏதாவது ஆக்டிங் மாதிரியா இருக்கா என்ன? நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் சார். எப்படி வேணாலும் பண்ணலாம். எல்லாம் உங்க கிரியேட்டிவிட்டி தான். சோ தப்பதான் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யக்ஞராமன் வந்தாரு சார். யக்ஞராமன் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க பாடிட்டே இருந்தீங்க, ஏன் இப்ப பாடுறது நிறுத்திட்டீங்க? என் பாட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போறா அறவே பிடிக்காம போயிடுச்சு. இல்ல நீங்க கொஞ்சம் ஏதாவது மிடில், இப்ப சச்சிதானந்தா எவ்வளவு அழகா பாடுறாரு, எது வேணாலும் திருப்பாவே அதெல்லாம் பண்றாரு. நீங்களும் ஏதாவது ஒரு இது பாடிட்டு போலாம்ல. பாடிடுவோம், அடுத்த செவ்வாய்க்கிழமை பாடுவோம். என்ன எங்க நாங்க பாடுறதெல்லாம் ஏதோ எப்படியோ கேட்டு கேட்டு ரசிக்கிறீங்க. ரசிக்கிறது இல்ல, எப்படியோ மேனேஜ் பண்றீங்கல்ல, நாங்க மேனேஜ் பண்றோம். பாடிடுவோம் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க சும்மா பாடாம போறது கஷ்டமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னும் சேனலுக்கா இன்னும் வரதே இல்ல. ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வரீங்க. டாடா பை, டேக் கேர். ஓகே, வீடியோ போட்டுவோம். இதுவும் வர போகுது வீடியோல. ஓகே, தேங்க்யூ. ஹைட்ரேட்டடா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, பாருங்க. வீடியோ முடியுறது உங்க சிரிச்ச அந்த பல்லோட தான் முடிய போகுது. தேங்க்யூ. Thank you. Bye.